பிதாமகர் பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்தவாறே தட்சிணாயன புண்ணிய காலத்தை எதிர்நோக்கி காத்திருந்தார். அவர் மரணமடைவதற்கு முன்பு அவரிடமிருந்து நீதி, நேர்மை, அரசியல், தர்மம் முதலியவற்றை கேட்டு தெரிந்து கொள்ள தர்மர் விரும்பினார். தனது சகோதரர்கள் 4வரையும் அழைத்து கொண்டு பாஞ்சாலியுடன் பிதாமகரிடம் சென்றார். பாண்டவர்கள் அனைவரும் பீஷ்மரை வணங்கி தாங்கள் எங்களுக்கு நீதி, நேர்மை, அரசியல், தர்மம் பற்றி உபதேசிக்க வேண்டும் என்று கேட்க பாஞ்சாலி மட்டும் பலமாக சிரித்தாள். அதில் கேலி இருப்பதை உணர்ந்த தர்மர், நம் தந்தைக்கு இணையான பிதாமகரை பார்த்து ஏன் சிரிக்கிறாய் என்று கோபமாக கேட்டார். துரியோதனின் சபையில் துச்சாதனன் என்னை மானபங்கம் செய்த போது கண்ணன் மட்டும் வந்து காப்பாற்றிருக்காவிட்டால் என் கதி என்னவாக இருக்கும்? தர்மம் தெரிந்த பீஷ்மர் அந்த சபையில் அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாரே தவிர துரியோதனனை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இப்படிப்பட்டவரிடம் நீங்கள் அரசியல் தர்மத்தை பற்றி கேட்கிறீர்களே என்று நினைத்து சிரித்தேன் என்று சொல்ல, பாண்டவர்கள் என்ன பேசுவது என்று தெரியாமல் அமைதியாக இருந்தார்கள். பீஷ்மர், பாஞ்சாலி சொன்னது முற்றிலும் உண்மை. அவள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். அப்போதுதான் உங்களுக்கும் உலகத்துக்கும் உண்மை என்னவென்று தெரியும். துரியோதனன் அன்னமிடுவதில் உயர்ந்தவன். எந்த நேரத்தில் யார் வந்தாலும் அவர்கள் வயிறு நிறைய உபசரிப்பான். ஆனால் அவன் செய்யும் அன்னதானம் பரிசுத்தமான மனதுடன் செய்யப்பட்டதல்ல. சுயநலத்துக்காக அன்னதானம் என்ற பெயரில் உணவிட்டு அவர்களை தன் காரியங்களுக்கு பயன்படுத்திக் கொள்வான். உண்டவர்கள் செஞ்சோற்று கடன் தீர்க்க வேறு வழி இல்லாமல் அவன் சொல்படி நடப்பார்கள். இதற்கு சல்லியன் ஒரு உதாரணம். ஒருவன் தூய்மையான மனமில்லாமல் வஞ்சக எண்ணத்துடன் மற்றவர்களுக்கு அன்னமிட்டால் அந்த எண்ணம் உண்டவனின் இரத்தத்தில் கலந்துவிடும். நான் துரியோதனன் இட்ட சோற்றை உண்டதால் எனக்குள் அவனது தீய குணம் குடிகொண்டு விட்டது. அதனால் தான் பாஞ்சாலியை மானபங்கம் செய்தபோது எதுவும் பேச முடியாமல் வாயெடுத்து அமர்ந்திருந்தேன். ஆனால் இப்போது பார்த்தன் அமர்த்தி கொடுத்த அம்பு படுக்கையில் படுத்த பிறகு எனது உடலில் இருந்த கெட்ட இரத்தம் முழுவதும் வெளியேறிவிட்டது. அதோடு தீய சக்திகளும் வெளியேறிவிட்டன. இப்போது என் உடலில் தூய்மையான ஆன்மா மட்டும்தான் இருக்கிறது. எனவே நான் அரசியல் தர்மத்தை பற்றி பேச தகுதியுள்ளவன். கேளுங்கள் என்று சொல்லி பாண்டவர்களுக்கு அரசியல் தர்மத்தை உபதேசம் செய்தார். வேத காலத்தில் வாஜுசிரவஸ் என்பவர் வாழ்ந்து வந்தார். அவருடைய புதல்வன் நசிகேதன். வாஜுசிரவஸ் இவ்வுலகையே ஆளும் பேரரசனாக விருப்பம் கொண்டார். அந்த பலனை தரும் விஸ்வஜித் என்ற யாகத்தை செய்தார். விஸ்வஜித் யாகத்தின் நிபந்தனை விசித்திரமானது. உலகில் உள்ள அனைத்தையும் ஆளும் சக்தி பெறவே இந்த யாகம். ஆனால் அது நிறைவேற வேண்டும் என்றால் தன்னிடமுள்ள அனைத்தையும் தானம் செய்ய வேண்டும். அனைத்தையும் துறக்க சித்தமாக இருப்பவனுக்கு தான் அனைத்தும் உரிமையாக இருக்க முடியும். நிபந்தனைப்படி வாஜுசிரவஸ் அனைத்தையும் தானம் செய்தார். ஆனால் தனக்கு உதவாதவற்றை தானம் என்ற பெயரில் கொடுத்தார். உதாரணமாக, அந்நாட்களில் பசுக்களின் எண்ணிக்கையே ஒருவரின் செல்வச் செழிப்பை நிர்ணயிக்கும். எனவே பசுவை தானம் செய்வது சிறந்தது. இவரோ மரணத்துக்காக காத்திருக்கும் கிடப்பசுக்களை தானமாக அளித்தார். இதனால் தானத்தின் பலன் கிடைக்காமல் போவது மட்டுமல்ல, தானத்தின் அடிப்படை கருத்தை சரியாக கடைபிடிக்காததால் இரட்டை தவறுகள் செய்தார். அவருடைய மகன் நசிகேதன் அனைத்தையும் கவனித்தான். தந்தையிடம் சென்று, அப்பா, என்னை யாருக்கு கொடுக்கப் போகிறீர்கள் என்று கேட்டான். சிறந்தவற்றை தானம் செய்ய வேண்டும் என்பதை நினைவூட்டும் விதமாக 3 முறை கேட்டான். கோபமுற்ற வாஜுசிரவஸ், உன்னை யமனுக்கு கொடுக்கிறேன் என்றார். தந்தை கோபத்தில் சொல்லியிருந்தாலும் அவர் சொன்னபடி யமனிடம் போக வேண்டும் என்று நசிகேதன் தீர்மானித்தான். இம்முடிவை தந்தையிடம் கூறினான். அவர்தான் கோபத்தில் கூறிய வார்த்தைகளை எண்ணி வருத்தமுற்றார். அவருக்கு ஆறுதல் கூறிய நசிகேதன், வாழ்க்கை நிலையற்றது. மனிதன் செடி கொடிகளைப் போல் பிறக்கவும் இறக்கவும் செய்கிறான். பிறந்தவர்கள் இறப்பதும் இறந்தவர் பிறப்பதும் உறுதி. எனவே நான் யமலோகம் செல்வதை பற்றி கலங்க வேண்டாம் என்றான். நசிகேதன் யமலோகத்தை அடைந்த போது யமன் அங்கு இல்லை. எனவே யமனின் மாளிகையின் முன் 3 நாட்கள் காத்திருந்தான். யமன் வந்ததும் மந்திரிகள் மூலம் செய்தி அறிந்தான். நசிகேதனை நோக்கி, விருந்தினரான நீ 3 நாட்கள் உணவின்றி தங்க நேர்ந்தது நான் செய்த குற்றம். அப்பழியை போக்க என்னிடமிருந்து 3 வரங்களை பெற்றுக்கொள் என்றார். நசிகேதனின் 3 வரங்கள். நசிகேதன் தெளிவான மனதுடன் யமதர்மனை நோக்கி,
உன்னிடமிருந்து திரும்பிச் செல்கின்ற என்னை என் தந்தை ஏற்றுக்கொண்டு மனக்கவலையின்றி தெளிந்த மனதுடன் கோபமற்றவராய் என்னிடம் பேச வேண்டும். இதுவே எனது முதல் வரம் என்றான். யமதர்மனும், என் அருளால் உன் தந்தை உன்னை முன்பு போலவே ஏற்றுக்கொள்வார் என்று வரம் தந்தான். அதன் பின் நசிகேதன், யமதர்மனே, சொர்க்கத்தில் வாழ்பவர்கள் தேவத்தன்மையை பெறுகின்றனர். அங்கே அழைத்துச் செல்லும் யாகத்தை பற்றி உனக்கு தெரியும். சிரத்தை மிக்கவனான எனக்கு அதை பற்றி சொல்வாயாக. இதுவே எனது இரண்டாவது வரம் என்றான். யமதர்மன், நசிகேதா, சொர்க்கத்துக்கு அழைத்துச் செல்லும் யாகத்தை பற்றி சொல்கிறேன், விழிப்புற்றவனாக கேள். சொர்க்கத்தை தருவதும் பிரபஞ்சத்துக்கு ஆதாரமானதுமான அந்த அக்னி இதே குகையில் உள்ளது. அதாவது புற கிரியையாக செய்யும் போது சொர்க்கத்தை தருகிற அதே யாகம் அக அக்னியாக, ஆன்ம அக்னியாக கொண்டு வித்தையாக செய்யப்படும் போது பிரபஞ்சத்துக்கு ஆதாரமான இறைவனை அடையும் சாதனையாகிறது என்றான். யாகம் செய்யும் வழிமுறைகளை உபதேசித்தான். நசிகேதன் அழகாய் புரிந்து கொண்டு திரும்பிச் செல்லவும் யமதர்மன் அகமழிந்தான். இன்னொரு வரமும் தருகிறேன் என்றான். அந்த யாகம் நசிகேத யாகம் என்றே இனி விளங்கும் என்றான். மேலும் பல யாகங்களின் அறிவை குறியீடாக உணர்த்தும் பல வண்ண மாலை ஒன்றையும் வழங்கினான். நசிகேதன், மரணத்துக்கு பிறகு மனிதன் வாழ்கிறான் என்று சிலரும், இல்லை என்று சிலரும் கூறுகின்றனர். இந்த சந்தேகத்தை உன்னிடம் கேட்டு தெளிவு பெற விரும்புகிறேன். நான் கேட்க விரும்பும் மூன்றாவது வரம் இதுவே என்றான். மரணத்துக்கு பிறகு யமதர்மன், நசிகேதா, நீ வேறு எந்த வரம் வேண்டுமானாலும் கேள். பூமியில் உள்ள எல்லா செல்வங்களையும் அரசையும் கேள். எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள். யமதர்மன், நசிகேதா, நீ வேறு எந்த வரம் வேண்டுமானாலும் கேள். பூமியில் உள்ள எல்லா செல்வங்களையும் அரசையும் கேள். எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள். மரணத்தை பற்றி மட்டும் கேட்காது என்றான். நசிகேதன் தெளிவாக, உலகின் இன்பங்கள் நிலையற்றவை, ரகசியமாய் வைக்கப்பட்டுள்ள இவ்வுண்மையை நான் அறிய வேண்டும். வேறு எந்த வரமும் வேண்டாம் என்றான். யமதர்மன் நசிகேதனின் மன உறுதியில் அகமகிழ்ந்து, நசிகேதா, உண்மையை அடைவதில் உறுதியாயிருக்கும் உன் போன்ற மாணவர்கள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். லட்சியத்தை அடைவதற்கான மந்திரம் ஓம் ஆகும். உடம்பு, உயிர், ஆன்மா என்ற மூன்றின் சேர்க்கையே மனிதன். பொதுவாக மரணம் என்று குறிப்பிடப்படுவது உடம்பின் மரணம் மட்டுமே. உடம்பின் மரணத்துக்கு பின்னரும் ஆன்மா வாழுகிறது. ஆன்மா பிறப்பற்றது, நிலையானது, அழியாதது என்றான். மேலும் மரணத்துக்கு பிறகு சில உயிர்கள் மனித உடம்பை பெறுகின்றனர். சில உயிர்கள் தாவரம் போன்ற நிலைகளை அடைகின்றனர். வினைப்பயனும் பெற்ற பிறவியும் எப்படியோ அப்படியே அடுத்த பிறவி அமையும். ஆன்மா ஒன்றாக இருந்தாலும் பல்வேறு உயிரினங்களில் அந்தந்த வடிவத்தில் விளங்குகிறது. அதே வேளையில் அந்த வடிவங்களுக்கு வெளியேறும் திகழ்கிறது. ஆன்ம அனுபூதி, இறை அனுபூதி என்பது ஓர் அனுபவம். உணர வேண்டியது இறைவன் பேராற்றலின் உறைவிடம் என்பதை அறிய வேண்டும். அவ்வாறு உணர்பவன் மரணமில்லா பெருநிலையை அடைகிறான். மனதை சார்ந்திருக்கும் எல்லா ஆசைகளும் விலகும்போது மனிதன் மரணமற்றவன் ஆகிறான். மனதின் எல்லா முடிச்சுகளும் அவிழும்போது மனிதன் மரணமற்றவன் ஆகிறான். இவ்வாறாக யமதர்மன் தனது உபதேசத்தை நிறைவு செய்தான். இதை கேட்டு பின்பற்றிய நசிகேதன் மரணமற்றவன் ஆனான். சிரத்தையுடன் தேடுதல் செய்து கண்டவற்றை அடைந்தவர் இதை கேட்டு பின்பற்றிய நசிகேதன் மரணமற்றவன் ஆனான். சிரத்தையுடன் தேடுதல் செய்து கண்டடைந்தவற்றை தெளிவாய் உணர்ந்து வழுவாமல் பின்பற்றினால் அனைவரும் நசிகேதன் ஆகலாம். உண்மையில் கருந்துளை மற்றும் கால விரிவாக்கம் பற்றிய மேம்பட்ட கருத்துக்கள் மகாபாரதத்திலும் அதற்கு முன்பே வேதங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளன. இதற்கு சான்றாக மகாபாரதத்திலிருந்து இந்த கதையை நாம் பார்ப்போம். ஸ்ரீகிருஷ்ணர் தனது தாயகமான துவாரகாவில் ராஜசூய யாகத்தை ஏற்பாடு செய்திருந்தார். இந்தியா முழுவதிலும் இருந்து அனைத்து மன்னர்களும் விழாவிற்கு அழைக்கப்பட்டிருந்தனர். இயற்கையாகவே பாண்டவர்களும் அழைக்கப்பட்டிருந்தனர். உண்மையான சடங்குகள் நடந்து கொண்டிருந்த போது துவாரகையில் வசிக்கும் ஒரு ஏழை அந்த இடத்திற்கு வந்து சத்தமாக அழுது ஸ்ரீகிருஷ்ணரை சபித்தார். அவரது பிரச்சனை என்னவென்றால், ஒவ்வொரு முறையும் புதிய குழந்தை தனது வீட்டில் பிறக்கும் போது அது உடனடியாக அல்லது பிறந்த முதல் வருடத்தில் இறந்துவிடும். அவர் முன்பு தனது 8 குழந்தைகளை இழந்தார். மேலும் தனது 9வது குழந்தையை இழந்த பிறகு அவரது மனநிலையை இழந்தார். எந்த ஒரு நகரத்தின் ராஜாவும் தனது பேரரசின் குடிமக்களின் நல்வாழ்வை பேணுவதற்கும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் பொறுப்பானவர்கள். எனவே துவாரகையில் வசிப்பவரின் கூற்றுப்படி ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு அரசராக தோல்வியுற்றார். மேலும் ராஜா என்று அழைக்கப்படுவதற்கு அவருக்கு எந்த உரிமையும் இல்லை.
ஸ்ரீகிருஷ்ணரின் இந்த விபூதி பாண்டவர்களை மிகவும் கோபப்படுத்தியது, குறிப்பாக ஸ்ரீகிருஷ்ணரின் சிறந்த நண்பரான அர்ஜுனனை. அர்ஜுனன் இந்த சவாலை ஏற்றுக்கொண்டு துவாரையில் வசிப்பவருக்கு அவர் தனது குழந்தையை மரணத்திலிருந்து பாதுகாத்து அளிப்பேன் அல்லது புனித நெருப்பில் மூழ்கி தனது சொந்த வாழ்க்கையை இழப்பேன் என்று உறுதியளித்தார். அர்ஜுனன் பாரதத்தின் சிறந்த வில்லாளியாக இருந்தான், அதே போல்தான் தான் என்ற அகந்தையும் கொண்டிருந்தான். இந்த நிகழ்வின் முக்கிய நோக்கம் அர்ஜுனனின் அகந்தையை முறியடிப்பதாகும். மரணத்தின் கடவுளான யமனால் கூட கிட்டத்தட்ட அசைக்க முடியாத தனது அம்புகளிலிருந்து ஒரு பாதுகாப்பு வலையை உருவாக்கியிருந்தார் அர்ஜுனன். ஆனாலும் குழந்தை பிறந்த சில நிமிடங்களில் அது தன் உயிரை இழந்து இறந்துவிட்டது. தனது வார்த்தையை காப்பாற்ற அர்ஜுனன் யமலோகத்தை கைப்பற்ற முயன்றான், ஆனால் அதை செய்ய தவறினான். குழந்தையின் உயிரை மீட்க தீவிர முயற்சி மேற்கொண்டும் அவனால் அதில் வெற்றி பெற முடியவில்லை. இது அவனது அகந்தையை தோற்கடித்து ஸ்ரீகிருஷ்ணர் தலையிட்டு அவரை இந்து புராணங்களின்படி அனைத்து கடவுள்களின் கடவுளான நாராயணனை சந்திக்கும் பயணத்திற்கு அழைத்து செல்ல புறப்படுகிறார். அவரது இருப்பிடத்தை அடைவதற்காக பயணம் நட்சத்திரங்களுக்கு இடையேயான பயணத்தைப் போலவே அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ உள்ளது. அவர்களின் பயணத்தின் முதல் படி ஸ்ரீகிருஷ்ணர் சிறப்பு குதிரைகள் கொண்ட ஒரு சிறப்பு ரதத்தை வாங்குகிறார். இந்த குதிரை நட்சத்திரங்களுக்கு இடையேயான பயணத்திற்கு தேவைப்படும் ஒரு சிறப்பு வாகனத்தை குறிக்கிறது. அர்ஜுனனும் ஸ்ரீகிருஷ்ணனும் முதலில் 7 கடல்களுக்கு மேல் செல்கின்றனர். இந்த கடல்கள் ஒரு மனிதன் ஸ்வர்கலோகத்தை, அதாவது கடவுளின் இருப்பிடத்தை அடையும் பயணத்தில் அடையும் நிலைகளின் பிரதிநிதிகள். இது அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ மற்றொரு விண்மீனுக்கு பயணம் செய்வது போன்றது. பின்னர் அவர்கள் 7 மலைகள் மீது பயணம் செய்கின்றனர். அந்த பயணம் ஏறக்குறைய வெவ்வேறு விண்வெளிக்கு பயணம் செய்வது போன்றது. இந்த பயணத்தின் மேலும் நிலைகள் உள்ளன. இவை விண்மீன்களுக்கு இடையேயான பயணத்தைப் போலவே தோன்றும். இறுதியாக இந்த பயணத்தில் அவர்கள் இருவரும் ஒரு மிகப்பெரிய கருப்பு திறப்புக்கு, அதாவது பிளாக் ஹோலுக்கு முன் தோன்றுகின்றனர். அங்கு எந்த ஒளியும் நுழைய முடியாது. தேரின் குதிரைகள் அந்த எல்லையற்ற இருளுக்குள் நுழைய அஞ்சுகின்றன. ஸ்ரீகிருஷ்ணர் தனது சுதர்சன சக்கரத்தை அழிக்கும் நேரம் இது. அதை சுற்றி ஒரு பெரிய ஒளியுடன் தோன்றி இருளில் பாதையை ஒளிரச் செய்கிறது சுதர்சன சக்கரம். பின்னர் இருவரும் சுதர்சன சக்கரத்தின் ஒளியுடன் முழு பாதையை முடித்து நாராயணனின் முன் தோன்றுகின்றனர். இதையெல்லாம் பார்த்த அர்ஜுனன் இந்த மகத்துவத்தில் மூழ்கி தன் அகங்காரமே இதற்கெல்லாம் காரணம் என்று புரிந்து கொள்கிறான். அவர்கள் திரும்பும் பயணத்திற்கு பிறகு அவர்கள் துவாரையில் இறங்கும் போது அவர்கள் அமைப்புகளிலும் சுற்றி வாழும் மக்களிலும் சில மாற்றங்களை காண்கிறார்கள். விசாரணைக்கு பிறகு ராஜசூய யஜ்ஞம் பல ஆண்டுகளுக்கு முன்பு செய்யப்பட்டது மற்றும் கிட்டத்தட்ட முழு தலைமுறையும் காலச்சக்கரத்தின் கீழ் சென்றுவிட்டது என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். இது டைம் டைலேஷன் போன்றது. நாம் முன்பு கூறியது போல் இருவரும் விண்மீன், விண்வெளி மற்றும் கருந்துளைக்குள் பயணித்தனர். அங்கு அதிக ஈர்ப்பு விசையின் காரணமாக நேரம் மெதுவாக இயங்குகிறது. மாறாக பூமியில் நேரம் அதன் இயல்பான வேகத்துடன் கடந்து ஒரு ஒப்பீட்டு விளைவை உருவாக்குகிறது. மகாபாரதம் இருந்ததா இல்லையா என்பது பற்றிய விவாதம் அல்ல இது. கருந்துளை மற்றும் கால விரிவாக்கம் போன்ற கருத்துக்கள் மகாபாரதத்தில் இருந்தவர்களுக்கு அல்லது மகாபாரதத்தை எழுதியவர்களுக்கு தெரியும் என்ற உண்மையை வெளிக்கொணர வேண்டும் என்பதே இதன் நோக்கம். உண்மையில் நேரம் மாறாமல் இருக்கும் பிரபஞ்சம் முழுவதையும் உருவாக்கி கட்டுப்படுத்தி அடிப்பவராக விளங்கும் ஆதி மையம் இங்குதான் உள்ளது. கருந்துளையின் சூழலுடன் அத்தகைய புள்ளியை கற்பனை செய்வது பயனுள்ளது. பார்பரிக் பீமனின் பேரன் மற்றும் கடோத்கஜனின் மகன். பார்பரிக் தனது தாயிடமிருந்து போர்க்கலையை கற்றுக்கொண்ட ஒரு துணிச்சலான போர்வீரனாக இருக்க வேண்டும். பார்பரிக்கின் திறமையை கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் அவனுக்கு 3 சிறப்பு அம்புகளை வழங்கினார். அக்கினி கடவுளிடமிருந்து ஒரு சிறப்பு வில்லையும் பெற்றார் பார்பரிக். பார்பரிக் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்று கூறப்படுகிறது. அவரை பொறுத்தவரை மகாபாரத போரை அவர் மட்டும் எதிர்த்து போராடினால் 1 நிமிடத்தில் முடிவடையும். கதை இப்படி சொல்கிறது. போர் தொடங்கும் முன் பகவான் கிருஷ்ணர் அனைவரிடமும் அவர்கள் மட்டும் போரை முடிக்க எவ்வளவு நேரம் ஆகும் என்று கேட்டார். அதற்கு 20 நாட்கள் ஆகும் என்று பீஷ்மர் பதிலளித்தார். 25 நாட்கள் ஆகும் என்று துரோணாச்சாரியரும், 24 நாட்கள் ஆகும் என்று கர்ணனும், 28 நாட்கள் என்று அர்ஜுனனும் கூறினார்.
மகாபாரத போரை பார்க்க வேண்டும் என்ற தனது விருப்பத்தை தனது தாயிடம் தெரிவித்தார் பார்பரிக். அவரது தாயார் அவரை பார்க்க செல்ல ஒப்புக்கொண்டார். ஆனால் போரில் பங்கேற்க வேண்டும் என்று நினைத்தால் அவர் எந்த பக்கம் சேருவார் என்று கிளம்பும் முன் அவரிடம் கேட்டார். பலவீனமான பக்கம்தான் சேருவேன் என்று பார்பரிக் தனது தாயாருக்கு உறுதியளித்தார். இவ்வாறு கூறி போர்க்களத்தை பார்வையிட பயணத்தை அமைத்தார். கிருஷ்ணர் பார்பரிக் பற்றி கேள்விப்பட்டு பார்பரிக்கின் பலத்தை ஆராய விரும்பி பிராமணர் போல் வேடமிட்டு பார்பரிக் முன் வந்தார். கிருஷ்ணன் அவனிடம் அதே கேள்வியை கேட்டார். அவன் தனியாக போரிட்டால் போரை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் என்று, தனியாக போரிட்டால் போரை முடிக்க 1 நிமிடம் ஆகும் என்று பார்பரிக் பதிலளித்தார். பார்பரிக் வெறும் 3 அம்புகள் மற்றும் வில்லுடன் போர்க்களத்தை நோக்கி நடந்து கொண்டிருந்ததை கருத்தில் கொண்டு பார்பரிக்கின் இந்த பதிலில் கிருஷ்ணர் ஆச்சரியப்பட்டார். இதற்கு பார்பரிக் 3 அம்புகளின் சக்தியை விளக்கினார். முதல் அம்பு பார்பரிக் அழிக்க விரும்பிய அனைத்து பொருட்களையும் குறிக்க வேண்டும். 2வது அம்பு பார்பரிக் காப்பாற்ற விரும்பும் அனைத்து பொருட்களையும் குறிக்க வேண்டும். 3வது அம்பு முதல் அம்புக்குறியால் குறிக்கப்பட்ட அனைத்து பொருட்களையும் அழிக்க வேண்டும். அல்லது 2வது அம்புக்குறியால் குறிக்கப்படாத அனைத்து பொருட்களையும் அழிக்க வேண்டும். இதன் முடிவில் அனைத்து அம்புகளும் நடுக்கத்தை நோக்கி திரும்பும். இதை பரிசோதிக்க ஆவலுடன் இருந்த கிருஷ்ணர் தான் நின்றிருந்த மரத்தின் அனைத்து இலைகளையும் கட்டும்படி பார்பரிக்கிடம் கேட்கிறார். பார்பரிக் அந்த வேலையை செய்ய தியானம் செய்ய தொடங்கிய போது கிருஷ்ணர் மரத்திலிருந்து ஒரு இலையை எடுத்து பார்பரிக்கு தெரியாமல் தனது காலடியில் வைக்கிறார். பார்பரிக் முதல் அம்புக்குறியை விடும்போது அம்பு மரத்தின் அனைத்து இலைகளையும் குறிக்கும் மற்றும் இறுதியில் கிருஷ்ணரின் பாதங்களை சுற்றி சுழத் தொடங்குகிறது. அம்பு ஏன் இப்படி செய்கிறது என்று கிருஷ்ணர் பார்பரிக்கிடம் கேட்கிறார். அதற்கு பார்பரிக் உங்கள் காலடியில் ஒரு இலை இருக்க வேண்டும் என்று பதிலளித்து கிருஷ்ணனிடம் தனது காலை தூக்கச் சொல்கிறார். கிருஷ்ணர் தனது காலை தூக்கியவுடன் அம்பு முன்னால் சென்று மீதமுள்ள இலையையும் குறிக்கிறது. இந்த சம்பவம் பார்பரிக்கின் அபார சக்தியை பற்றி கிருஷ்ணரை பயமுறுத்துகிறது. அம்புகள் உண்மையிலேயே தவறு செய்ய முடியாதவை என்று அவர் முடிக்கிறார். உண்மையான போர்க்களத்தில் கிருஷ்ணர் யாரையாவது, அதாவது பாண்டவர்களை பார்பரிக்கின் தாக்குதலிலிருந்து தனிமைப்படுத்த விரும்பினால் அவரால் அதை செய்ய முடியாது. ஏனெனில் பார்பரிக்கு தெரியாமல் அம்பு முன்னேறி செல்லும் என்பதை கிருஷ்ணர் உணர்கிறார். பார்பரிக் நினைத்தால் இலக்கை அழிக்கவும் முடியும். அதற்கு கிருஷ்ணர் மகாபாரத போரில் எந்த பக்கம் போரிட திட்டமிட்டிருந்தாய் பார்பரிக் என்று பார்பரிக்கிடம் கேட்கிறார். பாண்டவர் படையை விட கௌரவ சேனை பெரிது என்பதாலும் தன் தாயுடன் சம்மதித்த நிபந்தனையின் காரணமாகவும் பாண்டவர்களுக்காக போரிடுவேன் என்று பார்பரிக் விளக்குகிறார். ஆனால் இதற்கு பகவான் கிருஷ்ணர் தனது தாயுடன் பார்பரிக் ஒப்புக்கொண்ட நிபந்தனையின் முரண்பாட்டை விளக்குகிறார். போர்க்களத்தில் அவர் மிகப்பெரிய வீரராக இருந்ததால் அவர் எந்த பக்கம் சேர்ந்தாலும் மறுபக்கம் பலவீனமாகிவிடும் என்று கிருஷ்ணர் விளக்குகிறார். எனவே இறுதியில் அவர் இரு தரப்பினருக்கும் இடையில் ஊசலாடுவார். தன்னை தவிர அனைவரையும் அழிப்பார். இவ்வாறு கிருஷ்ணர் தன் தாய்க்கு கொடுத்த வார்த்தையின் உண்மையான விளைவை பார்பரிக்கிடம் விளக்குகிறார். இதனால் கிருஷ்ணர் இன்னும் பிராமண வேடத்திலே பார்பரிக் போரில் ஈடுபடுவதை தடுப்பதற்காக அறப்பணியில் அவருடைய தலையை கேட்கிறார். இதற்கு பிறகு போர்க்களத்தை வணங்குவதற்கு மிகப்பெரிய சத்திரியனின் தலையை பலியிடுவது அவசியம் என்றும் அந்த காலத்தின் மிகப்பெரிய சத்திரியனாக பார்பரிக் கருதப்பட்டதாகவும் கிருஷ்ணர் விளக்குகிறார். உண்மையில் தலையை கொடுப்பதற்கு முன் பார்பரிக் வரவிருக்கும் போரை பார்க்க தனது விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார். அதற்கு கிருஷ்ணர் போர்க்களத்தை கண்டும் காணாத மலையின் மேல் பார்பரிக்கின் தலையை வைக்க ஒப்புக்கொள்கிறார். போரின் முடிவில் பாண்டவர்கள் தங்கள் வெற்றிக்கு யாருடைய பெரிய பங்களிப்பு என்று தங்களுக்குள் வாதிட்டனர். அதற்கு கிருஷ்ணர் பார்பரிக் தலை முழு போரையும் பார்த்திருப்பதால் இதை தீர்ப்பளிக்க அனுமதிக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். போர் வெற்றிக்கு கிருஷ்ணர் மட்டுமே காரணம் என்று பார்பரிக்கின் தலை கூறுகிறது. அவரது ஆலோசனையும் உத்தியும் அவரது இருப்பும் வெற்றியில் முக்கியமானதாக இருந்தது. மனித பிறவி எடுத்த நாம் அனைவரும் என்றாவது ஒரு நாள் கடவுளை நேரில் கண்டால் கேட்க தோன்றும், கேட்க விரும்பும் அத்தனை கேள்விகளையும் நமக்காக பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே கிருஷ்ணரின் துயரோட்டியான உத்தவர் பகவான் கிருஷ்ணரிடம் கேட்டுள்ளார். இந்த சம்பாஷணை உத்தவ கீதை என கூறப்படுகிறது. சிறு வயதிலிருந்தே உத்தவர் கிருஷ்ணருடன் இருந்து கிருஷ்ணருக்கு தேரோட்டி பல வழிகளில் அவருக்கு சேவை செய்தவர். அவர் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் எந்த விருப்பத்தையும் வரத்தையும் கேட்கவில்லை. கிருஷ்ணர் தனது அவதாரத்தை முடிக்கும் தருவாயில் இருந்தபோது உத்தவரை அழைத்து, அன்புள்ள உத்தவா, என்னுடைய இந்த அவதாரத்தில் பலர் என்னிடம் வரம் கேட்டு பெற்றுள்ளனர். ஆனால் நீங்கள் என்னிடம் எதுவும் கேட்கவில்லை. இப்போது ஏதாவது கேளுங்கள், நான் உங்களுக்கு தருகிறேன் என்கிறார் கிருஷ்ணர். உனக்கும் ஏதாவது நல்லது செய்த திருப்தியுடன் இந்த அவதாரத்தை முடிக்கிறேன். உத்தவர் தனக்காக எதையும் கேட்காவிட்டாலும் அவர் குழந்தை பருவத்திலிருந்தே கிருஷ்ணரை கவனித்து வந்தவர். கிருஷ்ணரின் போதனைகள் மற்றும் செயல்களுக்கு இடையே வெளிப்படையான ஒரு முரண்பாட்டை பற்றி அவர் எப்போதுமே ஆச்சரியப்பட்டுள்ளார்.
மேலும் அதற்கான காரணங்களை புரிந்து கொள்ளவும் விரும்பினார். அவர் கிருஷ்ணரிடம் கேட்டார், இறைவா, நீங்கள் எங்களுக்கு ஒரு வழியில் வாழ கற்றுக் கொடுத்தீர்கள், ஆனால் நீங்கள் வேறு வழியில் வாழ்ந்தீர்கள். மகாபாரத நாடகத்தில் நீங்கள் நடித்த பாத்திரத்தில் உங்கள் செயல்களில் எனக்கு பல விஷயங்கள் புரியவில்லை. உங்கள் செயலுக்கான காரணங்களை அறிய ஆவலாக உள்ளேன். தெரிந்து கொள்ளும் என் ஆசையை நிறைவேற்றுவீர்களா? கிருஷ்ணர் சொன்னார், உத்தவா, குருஷேத்திர போரின் போது நான் அர்ஜுனனிடம் சொன்னது பகவத்கீதை. இன்று உங்களுக்கு நான் அளிக்கும் பதில்கள் உத்தவ கீதை என்று அழைக்கப்படும். அதனால்தான் இந்த வாய்ப்பை உங்களுக்கு அளித்தேன். தயங்காமல் கேளுங்கள். உத்தவர் கேட்கத் தொடங்குகிறார். கிருஷ்ணா, முதலில் யார் உண்மையான நண்பர் என்று சொல்லுங்கள். கிருஷ்ணர் கூறுகிறார், அழைக்கப்படாமலேயே தேவைப்படும் நண்பனுக்கு உதவி செய்பவனே உண்மையான நண்பன். உத்தவர், கிருஷ்ணா, நீ பாண்டவர்களின் அன்பான நண்பன். அவர்கள் உங்களை ஆபத் பாந்தவ கிருஷ்ணராக முழுமையாக நம்பினார்கள். என்ன நடக்கிறது என்பது உங்களுக்கு மட்டுமல்ல, என்ன நடக்கப் போகிறது என்பதும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஞானி. இப்போதுதான் நீங்கள் உண்மையான நெருங்கிய நண்பர் என்ற ஒரு வரையறையை அளித்துள்ளீர்கள். பிறகு ஏன் அந்த வரையறையின்படி செயல்படவில்லை? தர்மராஜனை ஏன் தடுக்கவில்லை? சூதாட்ட விளையாட்டில் இருந்து சரி நீங்கள் செய்யவில்லை. தர்மராஜனுக்கு ஏன் அதிர்ஷ்டத்தை சாதகமாக மாற்றவில்லை? அதன் மூலம் தர்மம் வெற்றி பெறுவதை உறுதி செய்திருப்பீர்கள். அதையும் நீங்கள் செய்யவில்லை. செல்வத்தையும் நாட்டையும் தன்னையும் இழந்த தர்மராஜன் விளையாட்டை நிறுத்தியாவது காப்பாற்றியிருக்கலாம். சூதாட்டத்திற்கான தண்டனையிலிருந்து நீங்கள் அவரை விடுவித்திருக்கலாம். அல்லது அவர் தனது சகோதரர்களை பந்தயம் கட்ட தொடங்கிய போது நீங்கள் மண்டபத்திற்குள் நுழைந்திருக்கலாம். அதையும் நீங்கள் செய்யவில்லை. துரியோதனன் திரௌபதியை பந்தயம் கட்டினால் இழந்த அனைத்தையும் திருப்பித் தருவதாக கூறி தர்மராஜனிடம் ஆசையை உண்டாக்கிய போது நீங்கள் தலையிட்டு உங்கள் தெய்வீக சக்தியால் தர்மராஜுக்கு சாதகமாக பகடைகளை உருட்ட செய்திருக்கலாம். அதற்கு பதிலாக திரௌபதியின் மானம் ஏறக்குறைய இழந்தபோதுதான் நீங்கள் தலையிட்டீர்கள். இப்போது நீங்கள் ஆடைகளை கொடுத்து திரௌபதியின் கௌரவத்தை காப்பாற்றியதாக கூறுகிறீர்கள். இதை உன்னால் எப்படி கூற முடியும்? ஒரு ஆணால் அவளை மண்டபத்திற்குள் இழுத்துச் சென்று பல மக்கள் முன்னிலையில் அவள் ஆடைகளை களைய ஆரம்பித்த பிறகு ஒரு பெண்ணுக்கு என்ன மரியாதை மிச்சம்? என்ன செய்தாய் கிருஷ்ணா? நெருக்கடியான நேரத்தில் ஒருவருக்கு உதவி செய்யும் போதுதான் உங்களை ஆபத் பாந்தவா என்று அழைக்க முடியும். நெருக்கடியான நேரத்தில் நீங்கள் உதவவில்லை என்றால் என்ன பயன்? இது தர்மமா? உத்தவர் இந்த கேள்விகளை எழுப்பிய போது அவர் கண்களில் இருந்து கண்ணீர் வழியத் தொடங்கியது. இவை உத்தவரின் கேள்விகள் மட்டுமல்ல. மகாபாரதம் படித்த நம் அனைவருக்கும் இந்த கேள்விகள் உள்ளன. நமக்காக உத்தவர் ஏற்கனவே கிருஷ்ணரிடம் கேட்டிருக்கிறார். பகவான் கிருஷ்ணர் சிரித்தார். அன்புள்ள உத்தவா, இந்த உலகத்தின் சட்டம் விவேகத்தை கொண்டவன் மட்டுமே வெற்றி பெறுகிறான். துரியோதனனுக்கு விவேகம் இருந்தபோது தர்மராஜனிடம் அது இல்லை. அதனால் தர்மராஜர் தோற்றார். உத்தவர் மிகவும் குழம்பி போனார். கிருஷ்ணர் தொடர்கிறார். துரியோதனன் சூதாடுவதற்கு நிறைய பணமும் செல்வமும் வைத்திருந்தாலும் அவனுக்கு பகடை விளையாட்டை விளையாடத் தெரியாது. அதனால்தான் பந்தயம் கட்டும்போது மாமா சகுனியை ஆட்டமாட பயன்படுத்தினான். அதுதான் விவேகம். தர்மராஜும் இதேபோல் யோசித்து அவர் சார்பாக அவரது உறவினரான நான் விளையாடுவேன் என்று கூறியிருக்கலாம். நானும் சகுனியும் பகடை விளையாடியிருந்தால் யார் ஜெயித்திருப்பார்கள் என்று நினைக்கிறீர்கள்? நான் அழைக்கும் எண்களை அவர் சுருட்ட முடியுமா, அல்லது அவர் கேட்கும் எண்களை நான் சுருட்டலாமா? இதை மறந்துவிடு. அவர் என்னை விளையாட்டில் சேர்க்க மறந்துவிட்டார் என்பதை என்னால் மன்னிக்க முடியும். ஆனால் விவேகம் இல்லாமல் இன்னொரு தவறும் செய்தார். துரதிர்ஷ்டத்தால் அவர் இந்த விளையாட்டை விளையாட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்பதை நான் அறியக்கூடாது என்று, நான் மண்டபத்திற்கு வரக்கூடாது என்று அவர் பிரார்த்தனை செய்தார். அவர் தொழுகையால் என்னை கட்டி போட்டு என்னை மண்டபத்திற்குள் செல்ல அனுமதிக்கவில்லை. நான் மண்டபத்திற்கு வெளியே யாரோ ஒருவர் தங்கள் பிரார்த்தனையின் மூலம் என்னை அழைப்பார் என்று காத்திருந்தேன். பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் ஆகியோர் காணாமல் போன போதும் அவர்கள் துரியோதனனை சபித்து தங்கள் தலைவிதியை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் என்னை அழைக்க மறந்துவிட்டார்கள். துச்சாதனன் தன் அண்ணனின் கட்டளையை நிறைவேற்ற திரௌபதியின் முடியை பிடித்து இழுத்தபோது திரௌபதி கூட என்னை அழைக்கவில்லை. அவளும் கூடத்தில் தன் திறமையின் அடிப்படையில் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தாள். அவள் என்னை அழைக்கவில்லை. இறுதியாக ஒரு உணர்வு மேலோங்கி துச்சாதனன் அவளது ஆடைகளை களைய தொடங்கிய போது அவள் தன் பலத்தை பொறுத்து கைவிட்டு ஹரிஹரி, அபயம் கிருஷ்ணா, அபயம் என்று கத்த ஆரம்பித்து எனக்காக கத்தினார். அப்போதுதான் அவளுடைய மானத்தை காப்பாற்ற எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. கூப்பிட்டவுடன் வந்தேன். நான் அவளுடைய மானத்தை காப்பாற்றினேன். இந்த நிலையில் என் தவறுதான் என்ன? அருமையான விளக்கம் கண்ணா. உங்கள் விளக்கம் என்னை கவர்ந்தது. எனினும் நான் ஏமாறவில்லை. நான் உன்னிடம் இன்னொரு கேள்வி கேட்கலாமா என்கிறார் உத்தவர். கிருஷ்ணர் அவருக்கு தொடர அனுமதி அளித்தார். நீங்கள் அழைத்தால் மட்டுமே வருவீர்கள் என்று அர்த்தம். நெருக்கடியில் உள்ள மக்களுக்கு உதவ, நீதியை நிலைநாட்ட நீங்கள் சொந்தமாக வரமாட்டீர்களா என்று கேட்கிறார் உத்தவர். கிருஷ்ணன் சிரித்தான்.
உத்தவா, இந்த வாழ்க்கையில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அவரவர் கர்மாவை அடிப்படையாக கொண்டே செல்கிறது. நான் அதை இயக்கவில்லை, நான் அதில் தலைவிடுவதும் இல்லை. நான் ஒரு சாட்சி மட்டுமே. நான் உங்கள் அருகில் நின்று என்ன நடந்தாலும் கவனித்துக் கொண்டே இருக்கிறேன். இது கடவுளின் தர்மம். ஆஹா, மிகவும் நல்லது கிருஷ்ணா. அப்படியானால் நீங்கள் எங்கள் அருகில் நின்று நாங்கள் செய்யும் எல்லா தீய செயல்களையும் கவனிப்பீர்கள். நாங்கள் மேலும் மேலும் பாவங்களை செய்யும் போது நீங்கள் எங்களை பார்த்து கொண்டே இருப்பீர்கள். நாங்கள் அதிக தவறுகளை செய்து பாவங்களை சேர்த்து துன்பப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்கிறார் உத்தவர். கிருஷ்ணர் கூறுகிறார், உத்தவா, தயவு செய்து உங்கள் கூற்றுகளின் ஆழமான அர்த்தத்தை உணருங்கள். நான் உங்களுக்கு பக்கத்தில் சாட்சியாக நிற்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு உணர்ந்ததால் நீங்கள் எப்படி தவறு செய்து அல்லது கெட்டதை செய்ய முடியும்? நீங்கள் நிச்சயமாக கெட்டது எதையும் செய்ய முடியாது. இதை மறந்துவிட்டு எனக்கு தெரியாமல் காரியங்களை செய்துவிடலாம் என்று நினைக்கும் போதுதான் நீங்கள் சிக்கலில் மாட்டிக்கொள்கிறீர்கள். எனக்கு தெரியாமல் சூதாட்டத்தை விளையாடலாம் என்று நினைத்தது தர்மராஜனின் அறியாமை. நான் எப்போதும் சாட்சி வடிவில் எல்லோருடனும் இருக்கிறேன் என்பதை தர்மராஜன் உணர்ந்திருந்தால் ஆட்டம் வேறு விதமாக முடிந்திருக்காதா? உத்தவர் மயக்கமடைந்து பக்தியில் மூழ்கினார். அவர் சொன்னார், என்ன ஒரு ஆழமான தத்துவம்! எவ்வளவு பெரிய உண்மை! கடவுளுக்கு பிரார்த்தனை செய்வதும் பூஜை செய்வதும் அவரை உதவிக்கு அழைப்பதும் கூட நம் உணர்வு அல்லது நம்பிக்கை தவிர வேறில்லை. அவர் இல்லாமல் எதுவும் நகராது என்று நாம் நம்பத் தொடங்கும் போது அவர் சாட்சியாக இருப்பதை நாம் எப்படி உணராமல் இருக்க முடியும்? இதை மறந்து நாம் எப்படி செயல்பட முடியும்? பகவத்கீதை முழுவதும் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு வழங்கிய தத்துவமே இதுதான். அர்ஜுனனுக்கு தேரோட்டியாகவும் வழிகாட்டியாகவும் இருந்தான். ஆனால் அவன் தன்னிச்சையாக போராடவில்லை. அந்த கடவுள் உணர்வில் லயியுங்கள். இறந்த சுயத்தை. ஆனால் அவன் தன்னிச்சையாக போரிடவில்லை. உனக்குள்ளும் இல்லாமலும் அந்த அல்டிமேட் சாட்சி என்பதை உணருங்கள். அந்த கடவுள் உணர்வில் லயியுங்கள். உன்னுடைய உயர்ந்த சுயத்தை கண்டுபிடி. தூய அன்பும் ஆனந்தமும் நிறைந்த உன்னத உணர்வு. தத்வம் அசி. ஒருமுறை கிருஷ்ணரிடம் யாருக்கு அன்பு அதிகம் என்பதை ருக்மணியும் சத்யபாமாவும் சோதித்து பார்க்க விரும்பினர். தங்களுடைய கருத்தை கிருஷ்ணரிடம் தெரிவித்தனர். கிருஷ்ணரும் அதற்கு சம்மதித்தார். அங்கே ஒரு துலாபாரம் கொண்டு வரப்பட்டது. கிருஷ்ணர் அதில் அமருமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டார். அவரும் மறுவார்த்தை பேசாமல் துலாபாரத்தில் அமர்ந்து ஏதும் அறியாதவர் போல் நடந்ததை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார். முதலில் சத்யபாமா தன்னிடம் இருந்த நகைகள் மொத்தத்தையும் ஒரு தட்டில் வைத்தாள். ஆனால் கண்ணன் அமர்ந்திருந்த தட்டில் அசையவே இல்லை. தனது முயற்சியில் சற்றும் தளராது சத்யபாமா மேலும் தனது கழுத்தில், காதில், உடலில் அணிந்திருந்த எல்லா நகைகளையும் எடுத்து தராசில் வைத்தாள். அப்போதும் நகைகள் வைக்கப்பட்ட தட்டு கீழே வரவில்லை. சத்யபாமா வெட்கத்தால் தலை குனிந்தாள். இந்த நிகழ்ச்சியை அமைதியாக பார்த்து கொண்டிருந்த ருக்மணி தராசின் அருகில் வந்து கிருஷ்ணரை பிரார்த்தித்து ஒரு துளசி இலையில் கிருஷ்ணரின் நாமத்தை எழுதி தராசின் நகைகள் இருந்த தட்டில் வைத்தாள். என்ன ஆச்சரியம்! அது கிருஷ்ணனுடைய எடைக்கு சமமாக நின்றது. இறைவனுக்கும் அவனது திருநாமத்துக்கும் எந்தவித வேறுபாடும் கிடையாது. பக்தியுடன் அவன் நாமத்தை சொல்லி ஒரு துளசி இலையை சமர்ப்பித்தாலும் பகவான் கிருஷ்ணன் அதை ஏற்றுக்கொள்வார். கலியுகத்தில் அதனால்தான் நாம சங்கீர்த்தனத்துக்கு அதிக முக்கியத்துவம் தரப்படுகிறது. ஒரு நாள் பாண்டவர்களும் கிருஷ்ணரும் தோட்டத்தில் இருந்த குளத்தில் நீராடினர். அனைவரும் கரையேறிய பின்பும் கிருஷ்ணர் நீரிலேயே இருந்தார். கண்ணா, சீக்கிரம் வா என்று குரல் கொடுத்துவிட்டு அர்ஜுனர் உலர் ஆடையை அணிந்து கொள்ள போய்விட்டார். பெண்கள் பகுதியில் கடைசியாக கரையை அடைந்த திரௌபதி, கண்ணன் இன்னும் ஏன் வெளியே வராமல் நீரிலேயே துளாவிக் கொண்டிருக்கிறான் என நின்று யோசித்தாள். அவன் கட்டியிருந்த உடை நீச்சலடிக்கும் போது நழுவி விழுந்திருக்கும். அதை தான் தேடிக்கொண்டிருக்கிறான் என யூகம் செய்து புரிந்து கொண்டான். உடனே தன் புடவையில் ஒரு பகுதியை கிழித்து கண்ணனை நோக்கி வீசிவிட்டு நகர்ந்தாள். திரௌபதி கொடுத்த துணியை இடுப்பில் சுற்றி கொண்டு கண்ணன் கரையேறினான். இப்படி கண்ணன் அணிந்து கொள்ள திரௌபதி செய்த உதவியே துரியோதனன் அவையில் அவளை துச்சாதனன் துகில் உரிய முற்பட்ட போது அவளது மானம் காக்கப்பட பிரதி உபாகரமாக அமைந்தது என சான்றோர்கள் கூறுகின்றனர். பகவானுக்கு சிறிய அளவே நிவேதனம் படைத்தாலும் அவர் பன்மடங்கு அனுகிரகம் செய்வார் என்பதையே இது காட்டுகிறது. குழந்தை கிருஷ்ணன் வளர வளர அவனுடைய விஷமங்களும் வளர்ந்து வந்தன. பாத்திரங்களில் உள்ள தயிர், பால் முதலியவற்றை கவிழ்த்து விடுவான். அவனுக்கு வெண்ணெயில் பிரியம் அதிகம். தயிர் பானையில் கையை விட்டு அலைவான். மேலெல்லாம் பூசிக்கொள்வான். அவனுக்கு வெண்ணெயை கொடுத்து மகிழ்வார்கள். அவனும் விருப்பமாய் வாங்கி உண்பான். கண்ணனுடைய வருகைக்கு பின்னர் கோகுலத்தில் பால்வளம் பெருகிற்று.
ஒரு நாள் யசோதை தயிர் கடைந்து கொண்டிருந்தார். அங்கு வந்து சேர்ந்த கிருஷ்ணன் தயிர் பானையில் கையை விட்டு வெண்ணெயை வாரினான். தயிர் கடையை ஒட்டாமல் தொந்தரவு செய்து கொண்டிருந்தான். யசோதைக்கு பெரும் கோபம் வந்தது. ஒரு கயிற்றை எடுத்து குழந்தையின் இடுப்பில் கட்டினாள். கயிற்றின் மறுமுனையை உரலுடன் சேர்த்து கட்டினாள். யசோதை உள்ளே சென்றதும் குழந்தை உரலை இழுத்து கொண்டு தோட்டத்து பக்கம் போனார். குபேரனுடைய மக்களாகிய நல கூபரனும் மணி கிரீவனும் நாரத சாபத்தால் மருதமரமாகி தோட்டத்தில் இருந்தனர். பகவானுடைய அனுகிரகத்தால் அவர்கள் பழைய உருவை பெறுவார்கள் என்று முனிவர் சாப போசனமும் அளித்திருந்தார். அந்த நாளை எதிர்நோக்கி இருந்தார்கள் அவர்கள். குழந்தை மெதுவாக அந்த மருத மரங்களை நோக்கி சென்றான். அவற்றின் இடையே நுழைந்து அப்பால் சென்றபோது உரல் மரங்களுக்கு இடையே சிக்கிக் கொண்டது. கிருஷ்ணன் முயன்று இழுத்தபோது மரங்கள் இரண்டும் வேரோடு சாய்ந்து போயின. சாபம் நீங்க பெற்ற நல கூபரனும் மணிகிரீவனும் தேஜோமயமாய் வெளிப்பட்டனர். பகவானை பணிந்து விடைபெற்று வான்வெளியில் மறைந்தனர். ஸ்ரீகிருஷ்ணர் வழங்கிய ஒப்பற்ற உபதேசங்களை கவனத்துடன் கேளுங்கள். ஸ்ரீகிருஷ்ணர் கூறினார், உன்னை எவரேனும் ஏளனம் செய்து சிரித்தால் அதை ஒரு பொருட்டாக கருதாதே. உடல் உணர்வை மறந்துவிடு. அவமானத்தை தாங்கிக்கொள். மண்ணில் சாஷ்டாங்கமாக விழுந்து மிக அற்பமாக கருதுகின்ற நாய், கழுதை மற்றும் சண்டாளனை கூட நமஸ்காரம் செய். எல்லா உயிரிலும் நான் உள்ளேன். என்னுள் எல்லா உயிரினங்களும் உள்ளன. என்னை சரணாகதி அடைந்துவிடு. எனக்காகவே எல்லா கர்மங்களையும் செய். பற்றுகளில் இருந்து விலகிவிடு. தடையில்லாத தடுமாற்றமில்லாத பக்தியினை என் மீது வை. எனது புகழ்பாடு. கிருஷ்ணரின் கையில் உள்ள சுதர்சன சக்கரம் மகிமை வாய்ந்தது. அதன் ஆற்றல் அளவிட முடியாதது. சுதர்ஷன் என்றால் மங்களகரமானது என்று பொருள். சக்ரா என்றால் எப்பொழுதும் செயல்பாட்டில் இருப்பது என்று அர்த்தம். எல்லா ஆயுதங்களை காட்டிலும் இது ஒன்றே எப்பொழுதும் சுழன்று கொண்டிருக்கிறது. சாதாரணமாக சுதர்சன சக்கரம் கிருஷ்ணரின் சுண்டு விரலில் காணப்படும். ஆனால் விஷ்ணுவோ ஆள்காட்டி விரலில் வைத்துக் கொண்டிருக்கிறார். யார் மீதாவது ஏவும் பொழுது கிருஷ்ணனும் ஆள்காட்டி விரலில் இருந்துதான் ஏவுகிறார். எதிரிகளை அழித்த பின் சுதர்சன சக்கரம் மறுபடியும் அதன் இடத்திற்கே திரும்பி விடுகிறது. சுதர்சன சக்கரம் ஏவப்பட்ட பிறகும் ஏவி விட்டவனின் கட்டளைக்கு அது கீழ்ப்படிந்து நடக்கிறது. எவ்வித அழுத்தமும் இல்லாத சூனிய பாதையில் செல்வதால் சுதர்சன சக்கரத்தால் எந்த இடத்திற்கும் கண்மூடி கண் திறக்கும் நேரத்திற்குள் செல்ல முடிகிறது. ஏதாவது தடை ஏற்பட்டால் சுதர்சன சக்கரத்தின் வேகம் அதிகரிக்கிறது. இதை ரன் சகதி என்பர். சுழலும் போது அது சத்தம் எழுப்புவதில்லை. அதனுடைய உருவம் வடிவம் எத்தகையது என்றால் சின்னஞ்சிறு துளசி தளத்தில் அடங்கக்கூடியது. அதே சமயம் பிரபஞ்சமளவு பறந்து விரிந்தது. பிரணவத்தின் ஓர் அடையாளம்தான் புல்லாங்குழல். அந்த குழலோசை தான் பக்தி நிறைந்த கோபிகைகளை கவர்ந்தது. அவரது புல்லாங்குழலில் இருந்து வந்த இனிய கானம் அவர்களை இன்பமூட்டி கிளர்ச்சி உண்டாக்கும்படி செய்தது. கிருஷ்ணரின் புல்லாங்குழல் இசை இருதயங்களில் நுழைந்து கேட்பவர் எவரையும் தனது சுற்றம், சுற்றியுள்ள உலகம், ஏன் தன்னையே கூட மறக்கடிக்கச் செய்யும். கேட்பவர் எவரையும் ஆனந்த கூத்தாடச் செய்து அவர்களது இருதயம் முழுவதும் தூய அன்பு நிறைந்துவிடும். தெய்வீகமான அப்புல்லாங்குழலில் இருந்து வரும் இனிய இசை வெள்ளம் கேட்பவரின் இருதயத்தில் பேரானந்தத்தை வழங்கி புத்துணர்ச்சி மிக்க புது வாழ்விற்கு கொண்டு செல்லும். அது ஆன்மீக மயக்கத்தை தோற்றுவித்து உயிரற்ற உணர்வற்ற பொருட்களில் கூட இயக்கத்தை ஏற்படுத்திவிடும். அக்குழலின் இனிமையை விட உயர்வானது ஒன்றுமில்லை. யார் ஒருவர் கண்ணபிரானின் குழலோசையினை ஒருமுறை கேட்டுவிட்டார்களோ அவர்கள் வானத்தில் உள்ள அமிர்தம், சொர்க்கம் ஆகியவற்றை கூட கூச்சமாக மதிப்பார்கள். குழலோசை கோபிகைகளின் ஆத்மாவில் கலந்தது. அவர்களே மறந்தார்கள். உலகமே அவர்களுக்கு ஒன்றுமில்லாமல் போனது. ஸ்ரீகிருஷ்ணரை நோக்கி தங்களை யாரும் தடுத்து நிறுத்த முடியாதபடி அவரது கவனம் கவர்ந்தெடுத்தன. அவரவர் தங்களது வீட்டை விட்டு வர பயமோ தயக்கமோ காட்டவில்லை. அவர்களுக்குள்ளேயே இருந்த ஆத்மா விழிப்புணர்வு பெற்றது. அவர்களது எண்ணம், மனம் இவ்வுலகில் இல்லை. அனைத்து போர்களுக்கும் தாய், தர்ம யுத்தம் என்று வர்ணிக்கப்பட்ட குருக்ஷேத்திர போரின் போது யாராலும் நடுநிலை வகிக்க முடியவில்லை. நீங்கள் கௌரவர் பக்கம் அல்லது பாண்டவர் பக்கம் இருக்க வேண்டும். நூற்றுக்கணக்கான மன்னர்கள் இருபுறமும் தங்களை இணைத்துக் கொள்ளத் தொடங்கினர். பெரும் படையாக இருந்த மகதத்தின் ஜராசந்தன் இறந்துவிட்டதால் அவனுடைய பேரன்கள் பிரிந்தனர். மகதர்களில் பெரும்பாலோர் கௌரவர் பக்கம் சேர்ந்தனர். அவர்களில் சிலர் பாண்டவர் பக்கம் சேர்ந்தனர். ஏறக்குறைய
முழு ஆரியவர்த்தாவும் பக்கபலமாக இருந்தது. உடுப்பியின் ராஜா ஒருவர் மட்டுமே நடுநிலையாக இருக்கத் தேர்ந்தெடுத்தார். உடுப்பி அரசன் இருதரப்புக்கும் உணவு பரிமாறிக் கொண்டிருந்தான். போர் 18 நாட்கள் நீடித்தது. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்தனர். கேட்டரிங் நிர்வாகம் செய்வது சவாலாக இருந்தது. அதே எண்ணிக்கையிலான நபர்களுக்கு நீங்கள் தொடர்ந்து சமைத்தால் நிறைய உணவு வீணாகிவிடும். நீங்கள் குறைவாக சமைத்து வீரர்களுக்கு போதுமான உணவு இல்லை என்றால் அதுவும் நன்றாக இருக்காது. ஆனால் உடுப்பி அரசர் சிறப்பாக பணியாற்றினார். ஆச்சரியம் என்னவென்றால் ஒவ்வொரு நாளும் அவர் சமைத்தபோது அனைத்து வீரர்களுக்கும் உணவு போதுமானதாக இருந்தது. எந்த உணவையும் வீணாக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் இறந்தார்கள் என்பது யாருக்கும் தெரியாததால் சரியான அளவு உணவை எப்படி சமைக்க முடிந்தது என்று மக்கள் ஆச்சரியப்பட்டனர். அவர்கள் கணக்கு எடுக்கும் நேரத்தில் அது மிகவும் தாமதமாகியிருக்கும். நிச்சயமாக அந்த நாளில் எத்தனை பேர் இறந்தார்கள் என்று உணவு வழங்குபவருக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் மீதமுள்ள வீரர்களுக்கு தேவையான உணவை அவர் சரியாக சமைத்தார். இதை எப்படி சமாளித்தார் என்று உடுப்பி ராஜாவிடம் ஒருவர் கேட்டபோது, ஒவ்வொரு நாளும் இரவில் கிருஷ்ணர் வேக வைத்த வேர்க்கடலையை விரும்பி சாப்பிடுவார். நான் அவற்றை தோலுரித்து ஒரு பாத்திரத்தில் வைக்கிறேன். அவர் ஒரு சில வேர்க்கடலைகளை சாப்பிடுகிறார். அவர் சாப்பிட்ட பிறகு அவர் எவ்வளவு சாப்பிட்டார் என்று பார்க்க எண்ணுகிறேன். அவர் 10 வேர்க்கடலை சாப்பிட்டிருந்தால் நாளை 10,000 பேர் இறந்து விடுவார்கள் என்று எனக்கு தெரியும். எனவே நாளைய உணவை 10,000 பேருக்கு குறைவாகவே சமைப்பேன். தினமும் இந்த வேர்க்கடலையை எண்ணி அதற்கேற்ப சமைக்கிறேன். இந்த கதையில் கிருஷ்ணாவின் இக்கட்டான நிலையும் ஒன்றுதான். ஆரம்பத்தையும் முடிவையும் அறிந்து நடுவில் இன்னும் ஆட்டம் போட வேண்டும். மக்கள் எப்போதும் தங்கள் எதிர்காலத்தை அறிய விரும்புகிறார்கள். உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் ஏன் அறியக்கூடாது என்பதற்கான காரணம், நாளை என்ன நடக்கும் என்று சொன்னால் நீங்கள் இன்று பங்கேற்க மாட்டீர்கள். நீங்கள் நாளை இறக்கப் போகிறீர்கள் என்று உங்களிடம் சொன்னால், நான் எப்படியும் இறக்கப் போகிறேன் என்றால் நான் ஏன் தியானம் செய்ய வேண்டும்? நான் ஏன் வேலைக்குப் போக வேண்டும்? இதுதான் நீங்கள் இருக்கும் மனநிலை. கிருஷ்ணர் அப்படி இல்லை. அவருக்கு நாளை தெரியும். ஆனால் இன்றும் அவர் முழுமையாக பங்கேற்கிறார். நீங்கள் எப்படியும் செயலை செய்ய வேண்டும். அதை நன்றாக செய்வது நல்லது. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे. கிருஷ்ண பரமாத்மா பரபிரம்ம பரமாத்மாவாகிய நாராயணனின் அவதாரம். ஒவ்வொரு உயிரிலும் உயிரற்ற பொருளிலும் ஆத்மாவாக இருப்பவர். உன்னையும் என்னையும் போன்ற மனிதனாகிய நரன் அவதாரமே அர்ஜுனன். பரமாத்மாவில் ஆத்மாவாக அமர்ந்திருப்பதன் மூலம் மிகப்பெரிய வெற்றிகளையும் பெருமைகளையும் அடையக்கூடிய ஒரு சாதாரண மனிதன். இப்போது மகாபாரதத்தின் சில நிகழ்வுகளை பார்ப்போம். காண்டபவனத்தை இந்திரபிரஸ்தமாக மாற்ற அர்ஜுனன் மட்டுமே அரக்கர்களுடன் சண்டையிட வேண்டியிருந்தது. அந்த போரில் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுடன் தான் இருந்தார். ஆனால் அவருக்காக போரிடவில்லை. சுயம்பரத்தில் திரௌபதியை மணக்க அர்ஜுனன் மட்டுமே மீனின் கண்ணில் குறிவைத்து சுட வேண்டியிருந்தது. அந்த சுயம்பரத்தில் பகவான் கிருஷ்ணர் அவருடன் இருந்தார். ஆனால் அர்ஜுனனுக்காக அம்பு எய்யவும் இல்லை. அர்ஜுனன் மட்டும் 12 வருட வனவாசம் மற்றும் 1 வருட அஞ்ஞானவாசம் ஆகியவற்றிலிருந்து போராட வேண்டியிருந்தது. பகவான் கிருஷ்ணர் தொடர்ந்து அவருக்கு பக்கபலமாக இருந்தார். ஆனால் அந்த 13 ஆண்டுகளில் அவரது போராட்டத்தையும் வலியையும் எடுக்கவில்லை. அர்ஜுனன் மட்டுமே தனது இந்திரபிரஸ்தத்தை மீட்டெடுக்க மகாபாரதம் முழுவதும் போராட வேண்டியிருந்தது. கிருஷ்ணர் போர் முழுவதும் அவருடன் தான் இருந்தார். ஆனால் முழு மகாபாரதத்தின் போது ஒரு ஆயுதத்தையும் தொடவில்லை. இதில் என்ன பாடம் இருக்கிறது? உங்கள் பக்கத்தில் பகவான் இருந்தாலும் ஒவ்வொரு நிகழ்வும் நடக்க உங்கள் கர்மா, உங்கள் கடமைகளை செய்ய வேண்டும். அந்த நிகழ்வு நடக்க வேண்டிய கர்மாவை பகவான் செய்ய மாட்டார், நீங்கள் தான் செய்ய வேண்டும். அர்ஜுனன் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தன் கர்மாவை செய்ய வேண்டியிருந்தது. பகவான் கிருஷ்ணர் ஒவ்வொரு அடியிலும் அவரை வழிநடத்தினார். ஆனால் எல்லாவற்றையும் நடக்க அர்ஜுனன் இறுதியில் கைகளையும் கால்களையும் அசைக்க வேண்டியிருந்தது. பகவான் கிருஷ்ணர் எப்போதும் உங்களையும் என்னையும் எல்லோரையும் வழிநடத்துகிறார். நமக்குள் ஒரு ஆத்மாவாக அமர்ந்திருக்கிறார். சிலர் அதை உள்ளுணர்வு என்று அழைக்கிறார்கள், சிலர் அதை உள்குரல் என்று அழைக்கிறார்கள்.
ஆனால் இறுதியில் நாம் தான் அர்ஜுனனாக மாற வேண்டும். மேலும் அந்த உள்குரலில் நம்பிக்கையும் இருக்க வேண்டும். மேலும் விஷயங்களை செய்ய நமக்கு தேவையான முயற்சிகளை செய்ய வேண்டும். கர்ணன் வாழ்ந்த காலத்தில் தண்ணீர் காக்கும் கவச குண்டலங்கள் உட்பட தான் செய்த புண்ணியங்கள் அனைத்தையும் தானம் கொடுத்தவன். தானத்திற்கே பெயர் பெற்றவன். தானம் என்றால் என்ன என்பதை உலகிற்கு காட்டியவன். அவன் இறந்ததும் கண்ணனால் சொர்க்கத்திற்கு அனுப்பப்பட்டவன். அங்கு சென்று சகல வசதிகளுடன் இருந்தும் அவனுக்கு ஏனோ பசி அடங்கவில்லை. எப்பொழுதும் வயிற்று பசி இருந்து கொண்டே இருந்தது. அவனும் சாப்பிட்டு அழுத்து போனான். பிறகு சொர்க்கத்தின் தலைவனிடம் சென்று கேட்டான், நான் எவ்வளவு தான தர்மங்கள் செய்திருக்கிறேன், எனக்கேன் இக்கொடிய தண்டனை, எனக்கு ஏன் இப்படி பசிக்கிறது என கேட்டான். தலைவனோ, கர்ணா, நீ பூ உலகில் வாழ்ந்த காலத்தில் பொன்னும் பொருளும் மணியும் ஏன் உன்னுடைய உயிரும் தானமாக கொடுத்து பெரும் புகழ் பெற்றவன். ஆனால் சிந்தித்து சொல், எப்பொழுதாவது யாருக்காகவாது அன்னதானம் செய்திருக்கிறாயா என கேட்டான். கர்ணனுக்கு அன்னதானம் செய்ததாக நினைவில்லை. அன்னதானம் செய்யாததால் தான் இப்பொழுது வயிற்றுப்பசி அடங்கவில்லை எனவும் கூற கேட்டான். அப்படியானால் இதற்கு என்னதான் வழி என கேட்டபோது தலைவன் கூறினான், உனது வலது கை ஆள்காட்டி விரலை வாயில் வைத்துக்கொள், பசி அடங்கிவிடும் என்றான். கர்ணனுக்கு ஒன்று புரியவில்லை. விரலை சப்பினால் பசி அடங்குமா என்ன, இது என ஐயப்பாடு இருந்தாலும் வேறு வழி இல்லை என வலது கை ஆள்காட்டி விரலை வாயில் வைத்து சப்பியவுடன் பசி உடனே அடங்கிற்று. ஒன்றும் புரியாத கர்ணன் இது எப்படி மாய மந்திரம் என கேட்க தலைவன் கூறினான், அன்பின் கர்ணா, நீ பூவுலகில் வாழும்போது உன்னிடம் ஒரு வறியவன் பசியுடன் வந்து எங்கு அன்னதான சத்திரம் இருக்கிறது என்று கேட்க நீயும் உனது வலது கை ஆள்காட்டி விரலால் ஏதோ இந்த பக்கம் செல்க என வழிகாட்டினாய். அந்த புண்ணிய நற்செயல் உனக்கு இப்பொழுது உதவுகிறது என கூற கர்ணனும் அன்னதான மகிமையை உணர்ந்தான். கர்ணன் மரணப்படுக்கையில் இருந்தபோது கிருஷ்ணன் அவனை சோதிக்க வந்தான். அவர் ஒரு பிராமண துறவி போல் மாறுவேடமிட்டு கர்ணனிடம் தர்மத்தின் பெயரில் சில காணிக்கைகளை கேட்டார். கர்ணன் தனது பலவீனமான நிலையை குறிப்பிட்டு கிருஷ்ணரிடம், ஓ பிராமணனே, இந்த சரணடைந்த நிலையில் நான் உனக்கு என்ன வழங்க முடியும் என்று கேட்டான். கிருஷ்ணர் அவனை கிண்டல் செய்தார். உலகின் மிக பெரிய தொண்டு செய்பவர் என்று நான் நினைத்தேன். இந்த வயதான பிராமணனுக்கு நீங்கள் எதையும் கொடுக்க போவதில்லையா? கர்ணன் சிறிது நேரம் யோசித்துவிட்டு அவனது பயங்கரமான சூழலில் இருந்து ஒரு கல்லை பிடித்தான். பின்னர் அவர் தனது வாயில் கல்லை அடித்தார். அவர் அதை தொடர்ந்து செய்து வந்தார். இதற்கிடையில் கிருஷ்ணர் இந்த மாபெரும் வீரனின் தைரியத்தைக் கண்டு வியப்படைந்தார். பல வலுவான அடிகளுக்கு பிறகு கர்ணன் தன்னிடம் இருந்த 2 தங்கப் பற்களை உடைத்து அவற்றை மாறுவேடத்தில் இருந்த கிருஷ்ணருக்கு கொடுத்தான். இந்த மாபெரும் வீரனின் வீரத்தால் மிகவும் ஈர்க்கப்பட்ட கிருஷ்ணர் புலப்படும் உணர்ச்சிகளை காட்டவில்லை. அதற்கு பதிலாக கர்ணனை அப்படிப்பட்ட பக்தியுள்ள பிராமணனுக்கு எச்சில் நிறைந்த பற்களை எப்படி கொடுக்கிறாய் என்று சபித்தார். இந்த கூற்றால் ஆழமாக புண்பட்ட கர்ணன் தன் வில்லு அம்பு வரை ஊர்ந்து செல்ல முயன்றான். அவரது வில் கிழிந்த நிலையில் அதை தாங்கும் நூல் எங்கும் காணப்படவில்லை. நாளின் முற்பகுதியில் அர்ஜுனனிடம் தான் சந்தித்த தோல்விக்கு தன்னைத்தானே சபித்து கொண்டான். மேலும் தன் வில்லை தாங்கும் ஒரு துணை நூலை கண்டுபிடிக்க தவழ்ந்து கொண்டே இருந்தான். அதிர்ஷ்டவசமாக அவரிடமிருந்து சில அடி தூரத்தில் ஒன்றை கண்டுபிடித்தார். அவன் தவழ்ந்த ஒவ்வொரு அங்குலமும் அவனது காயங்களை மேலும் இரத்த கரியாக்கி அவன் மெல்ல மெல்ல சுயநினைவை இழந்து கொண்டிருந்தான். ஆனால் இந்த துறவி தன்னால் திருப்தி அடையாவிட்டால் கர்ணனின் புராண கதைக்கு பொருத்தமான முடிவு இருக்காது என கர்ணன் நினைத்தான். இறுதியாக துணை நூலை அடைந்த அவர் தனது வில்லில் நூலை வரைந்தார். இதற்கிடையில் அவரது கை தொடர்ந்து இரத்தம் கசிந்தது. மேலும் அவரது நரம்புகள் வெடிக்கும் தருவாயில் இருந்தன. அவர் இறுதியாக தனது உடலில் இறுதி தாக்குதலை தொடுத்தார் மற்றும் அவரது வாழ்க்கையின் இறுதி அம்பு தரையில் பதித்தார். அதைத் தொடர்ந்து
நிலத்தில் இருந்து தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. அவர் அந்த எச்சில் மற்றும் இரத்தக்கரை படிந்த பற்களை இந்த அழகிய நீரோடையில் கழுவி மாறுவேடத்தில் இருந்த துறவிக்கு வழங்கினார். கிருஷ்ணர் வெட்கப்பட்டு அதிர்ச்சியடைந்து தனது மாறுவேட அடையாளத்தை கைவிட்டு தனது அசல் வடிவத்தில் வந்தார். அந்த மாபெரும் வீரனை பணிந்து வணங்கி, கர்ணா, நீ வேண்டுமானால் உன்னை இந்த நொடியில் உயிர்ப்பித்து உலகையே உன் காலடியில் வணங்கச் செய்ய முடியும். நீ இந்த பூமியில் இருக்கும் வரை அதர்மம் ஒருபோதும் இருக்காது என்பது எனக்கு உறுதி. அதற்கு கர்ணன், ஓ பகவான் கிருஷ்ணரே, நீயே படைப்பவன், எங்கும் நிறைந்திருக்கிறாய். என் முன் பணிந்து என்னை அவமதிக்காதே. என் வாழ்வில் எனக்கு போதிய துன்பங்களும் கஷ்டங்களும் இருந்தன. மிக மிக ஆடம்பரமான ஆடம்பரங்களும் கூட. என்னை மீண்டும் இந்த வாழ்க்கைக்கு இழுக்க முடியாது. நான் தற்செயலாக செய்த அனைத்து தவறுகளுக்கும் கர்ணனின் புராணக்கதை உத்வேகம் அளிக்கும் என்று உறுதியளிக்கிறேன். அந்த இடத்தில் தர்மத்தின் ஆட்சி ஒவ்வொருவருக்கும் அவர்களின் ஜாதி அல்லாத மற்றும் உன்னதமான ஆரம்பம் ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் செழிப்பை உறுதி செய்யும். கர்ணனின் புராண கதைக்கு இந்த இந்திய சமூகம் உண்மையில் செய்யக்கூடிய மிக பெரிய நீதி என்னவென்றால், குழந்தைகளுக்கு இன்னும் கரண் என்று பெயரிடப்பட்டுள்ளது. அசல் வடிவம் இன்னும் பயன்படுத்தப்படவில்லை என்றாலும் இன்னும் சில வரலாற்று ஆசிரியர்கள் அவரை அதர்மத்திற்கு ஆதரவாக சபித்தாலும் இருளின் பிடியில் கூட ஒழுக்கத்தை எவ்வாறு கடைபிடிக்க முடியும் என்பதை அவர் உண்மையாகவே காட்டினார். இந்த வீரனின் கதையை நான் நம்புகிறேன். அர்ஜுனன் வர்ண பகவானிடமிருந்து காண்டீவ தனுஷை பெறும்போது அந்த நபர் யாராக இருந்தாலும் காண்டீவ தனுஷை கொடுக்குமாறு யாராவது கேட்டால் அவர்கள் உடனடியாக அவனால் கொல்லப்படுவார்கள் என்று ரகசிய சபதம் செய்தார். மகாபாரத போரின் போது கர்ணனுடன் சண்டையிடும் போது யுதிஷ்டர் கோபமடைந்து அர்ஜுனனை பயனற்றவன் என்று அழைக்கத் தொடங்கினான். துரியோதனன் மீது பாசம் கொண்டவன் என்று குற்றம் சாட்டி அர்ஜுனனிடம் காண்டீவத்தை விட்டுவிடு என்று கேட்கிறான். கர்ணனை கொல்லுமாறு பீமனையோ அல்லது கிருஷ்ணரையோ கேட்பேன் என்று கூறுகிறார். ரகசிய வாக்கின்படி அர்ஜுனன் வாளை உருவி அவனை கொல்ல தன் சகோதரனை நோக்கி விரைந்தான். ஆனால் கிருஷ்ணன் அவனை தடுத்து அவனது சொந்த சகோதரனிடம் வாளை உருவியதற்கான காரணத்தை கேட்கிறான். அர்ஜுனன் தன் ரகசிய வாக்கு பற்றி விளக்குகிறான். ஆகவே கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் இப்படி வலியுறுத்துவதன் மூலம் அர்த்தமற்ற தவறை செய்கிறீர்கள் என்று கூறி அவனது பெரிய தர்மத்தை போரில் வெற்றி பெறுவதை நினைவுபடுத்துகிறார். ஒரு பெரியவரை ஞானியை கொல்ல சரியான மற்றும் ஒரே வழி கடுமையான வார்த்தைகளை உபயோகிப்பதும் பெரியவரை திட்டுவதும் தான் என்று அர்ஜுனனிடம் கூறுகிறார். யுதிஷ்டனுக்கு எதிராகவும் அவ்வாறே செய்யும்படி அர்ஜுனனுக்கு வலியுறுத்துகிறார். அர்ஜுனன் இணங்கி யுதிஷ்டன் மீது அவனது முறைகேடுகளை பொழிகிறான். இப்போது அவர் தனது அன்பான சகோதரனை துஷ்பிரயோகம் செய்ததால் அவர் தனது வாளை எடுத்து தன்னைத்தானே கொல்ல முயன்றார். ஆச்சரியமடைந்த கிருஷ்ணா அவரிடம் இந்த செயலுக்கான காரணத்தை கேட்கிறார். அர்ஜுனன் அவனிடம் தன் அன்பு சகோதரனை இப்படி துஷ்பிரயோகம் செய்த பிறகு அவனால் இனி வாழ முடியாது என்று கூறுகிறான். கிருஷ்ணர் மீண்டும் ஒருமுறை அவருக்கு அறிவுரை கூறி தற்கொலை செய்து கொள்வது பொருத்தமானதல்ல என்பதை நினைவுபடுத்துகிறார். பின்னர் அர்ஜுனன் பாவத்திற்கு பரிகாரம் செய்ய ஒரு வழியை வழங்குகிறார். தன்னை புகழ்வது தற்கொலைக்கு சமம் என்று, அதனால் தன்னைத்தானே மனதார பாராட்ட வேண்டும் என்று சொல்கிறார். அர்ஜுனன் மீண்டும் கிருஷ்ணரின் அறிவுரையை பின்பற்றி சிறிது நேரம் கனமான சுய புகழ்ச்சியில் ஈடுபடுகிறான். அவர் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர், எத்தனை மன்னர்கள் மற்றும் ராஜ்யங்கள் அவரால் தோற்கடிக்கப்பட்டன என்பதை பற்றி அவர் தொடர்கிறார். எனவே அர்ஜுனன் தன்னை கொன்றான். மகாபாரதத்தின் இந்த எளிய நிகழ்வு நம் பெரியவர்களை ஞானிகளை அவமரியாதை செய்யக்கூடாது, தேவையில்லாமல் சுய புகழ்ச்சி செய்யக்கூடாது என்பதை நமக்கு கற்பிக்கிறது. குருஷேத்திர போருக்கு பிறகு அர்ஜுனனும் கிருஷ்ணனும் அதுவரை தங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது என்று பேசிக் கொண்டிருக்கின்றனர். அர்ஜுனன் கிருஷ்ணனிடம் கூறுகிறார்,
நாங்கள் எங்கள் வாழ்நாள் முழுவதும் தர்மத்தை பின்பற்றினோம். ஆனால் நீங்கள் எங்களுக்கு என்ன கொடுத்தீர்கள்? 14 ஆண்டுகள் சிரமம் மற்றும் நம் வாழ்நாள் முழுவதுமான போர். துரியோதனன் தன் வாழ்நாள் முழுவதும் கர்வத்துடன் இருந்த போதிலும் தர்மத்தை பின்பற்றவில்லை. கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறுகிறார், என் எண்ணத்தை மனிதன் புரிந்து கொள்ளவே இல்லை அர்ஜுனா. அர்ஜுனன், உன் வழிதான் என்ன கிருஷ்ணா? கிருஷ்ணர் அர்ஜுனனை ஏழை பிராமணர்களைப் போல உடையணிந்து ஒரு கிராமத்திற்கு அழைத்து செல்கிறார். அவர்கள் கிராமத்தில் உள்ள பெரிய பணக்காரிடம் சென்று தாமதமானதால் அன்றைய தினம் தங்குமிடம் கேட்கின்றனர். அவர்கள் மறுநாள் செல்வதாக கூறுகின்றனர். பணக்காரர் மிகவும் திமிர் பிடித்தவர். அதனால் அவர் அருகே உள்ள கட்டிடத்தில் பசுக்களை அடைத்து வைத்திருக்கும் இடத்தில் தங்கும்படி கேட்டுக்கொள்கிறார். அர்ஜுனன் கோபமடைகிறான். ஆனால் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அடுத்த நாள் கிருஷ்ணன் பணக்காரனிடம் பசுக்கள் உள்ள இடத்தை பழுதுபார்த்து விடுங்கள், இனி ஒரு வாரத்தில் அது இடிந்து விடக்கூடும் என்று கூறுகிறார். பணக்காரரும் கட்டிடத்தை சரிபார்க்கிறார். அதில் உள்ள விரிசல்களை கண்டுபிடிக்கிறார். அவர் கிருஷ்ணனுக்கு நன்றி கூறினார். மேலும் அதை வலுப்படுத்த வேலையாட்களை பெற்றார். அடுத்த 100 ஆண்டுகளுக்கு சிறிதும் அசையாது இருக்கும்படி அந்த கட்டிடத்தை சரி செய்தார். கிருஷ்ணன் அர்ஜுனனை அந்த கிராமத்தில் உள்ள ஒரு ஏழையின் குடிசைக்கு அழைத்து சென்று அன்று அடைக்கலம் கேட்கிறார். அந்த ஏழையோ தனது சொந்த குடிசையை கொடுத்தது மட்டுமன்றி அன்று இரவு அவர்களுக்காக சில பழங்களையும் கொண்டு வந்து கொடுக்கிறார். அவரது ஒரே வாழ்க்கையில் அவருக்கென்று இருப்பது ஒரு பசு மட்டுமே. அர்ஜுனன் விருந்தோம்பலில் மகிழ்ச்சி அடைகிறார். மறுநாள் அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்த போது கிருஷ்ணர் அர்ஜுனனை அந்த பசுவிடம் அழைத்து சென்று தனது கைகளால் தொடுகின்றார். அடுத்த நொடியே பசு இறந்து போகிறது. அர்ஜுனனும் கிருஷ்ணனும் மீண்டும் அரண்மனைக்கு செல்கின்றனர். அப்போது அர்ஜுனன் கிருஷ்ணனிடம், இதுதான் உனது சிந்தனை முறையா கிருஷ்ணா? ஆணவமும் கேவலமும் கொண்ட அந்த செல்வந்தனுக்கு உதவி செய்கிறாய், ஆனால் மிகவும் கருணையும் நல்லவனுமான அந்த ஏழையின் வாழ்க்கைக்கான ஒரே வழியை கொண்டு விட்டாயே என்கிறார். கிருஷ்ணர் புன்னையுடன் பதிலளிக்கிறார், நான் சொன்னதுதான் அர்ஜுனா, என் வழிகளை உனக்கு எப்போதும் தெரியாது. அந்த பணக்காரனின் மாட்டுத் தொழுவத்தில் முன்பு காலத்தில் ஒரு ராஜாவின் மொத்த புதையலும் புதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்டிடம் விழுந்திருந்தால் அடுத்த 100 ஆண்டுகளுக்கு தேவையான புதையல் அந்த பணக்காரனுக்கு கிடைத்திருக்கும். இப்போது அந்த புதையல் அதே நேரத்தில் அந்த கட்டிடத்தின் கீழே உள்ளது. இனி ஒரு 100 ஆண்டுகளுக்கு அதை எவராலும் எடுக்க முடியாது. அதே நேரத்தில் அந்த ஏழையின் வாழ்வில் ஒரு மரணம் நிகழ்ந்திருக்க வேண்டும் என்பது விதி. அங்கு அவரது மனைவி, ஒரே மகன் மற்றும் ஒரு பசு மட்டுமே இருக்கின்றனர். அவரது குடும்பத்திற்கு பதிலாக அவரது பசுவை எடுக்க முடிவு செய்தேன் என்கிறார் கிருஷ்ணர். அர்ஜுனன் இப்போது கடவுள் நினைக்கும் மர்மமான வழிகளை அறிந்து கொள்கிறான். மேலும் தன் வாழ்க்கையில் தனக்கு என்ன கிடைக்கும் என்று இனி ஒருபோதும் கேள்வி கேட்க வேண்டாம் என்று முடிவு செய்கிறான். கடவுள் நம்பிக்கையின் தேவையில் இன்னும் திருப்தியடையாத மக்களுக்காக ஒருமுறை ஒரு கிராமத்தில் வறட்சி 2 ஆண்டுகளாக கிராமத்தை சபித்ததால் மழைக்காக ஒரு நாள் அந்த கிராம மக்கள் அனைவரும் ஒன்றாக கூடி பிரார்த்தனை செய்ய முடிவு செய்கின்றனர். அந்த கிராமத்தில் உள்ள ஒரு குடும்பமும் கோவிலுக்கு சென்று கொண்டிருந்த போது அவர்கள் வீட்டில் இருந்த ஒரு சின்ன குழந்தையை காணவில்லை. அவளை அனைவரும் தேட ஆரம்பிக்கிறார்கள். கடைசியில் அந்த குழந்தை கையில் எதையோ எடுத்துக்கொண்டு வெளியே வருகிறது. குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அந்த குழந்தையை பார்த்து, அந்த குழந்தையை நீ எங்கே இருந்தாய்? குழந்தை பதிலளித்தது, ஒரு குடை பெற. குடும்ப உறுப்பினர்கள் கேட்டார்கள், மழை பெய்யவில்லை அன்பே, உங்களுக்கு ஏன் குடை தேவை? குழந்தை பதிலளித்தது, நாம் அனைவரும் மழை வேண்டி கோயிலுக்கு செல்கிறோம். கடவுள் நம் பிரார்த்தனைக்கு செவிசாய்ப்பார். மழை வரும். நமக்கு ஒரு குடை தேவை. இது விசுவாசம் என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் கடவுள் நம்பிக்கை கொண்டவராக இல்லாவிட்டாலும் உலகம் முழுவதும் உள்ள நன்மையை நீங்கள் நம்ப வேண்டும். கெட்டதை விட நன்மை அதிகம். நீங்கள் அதை பார்க்க வேண்டும். அந்த நற்குணத்தில் இறைவனை காண வேண்டும். ஹரி ஓம். கிருஷ்ணரின் கையில் உள்ள சுதர்சன சக்கரம் மகிமை வாய்ந்தது. அதன் ஆற்றல் அளவிட முடியாதது. சுதர்ஷன் என்றால் மங்களகரமானது என்று பொருள். சக்ரா என்றால் எப்பொழுதும் செயல்பாட்டில் இருப்பது என்று அர்த்தம். எல்லா ஆயுதங்களை காட்டிலும் இது ஒன்றே எப்பொழுதும் சுழன்று கொண்டிருக்கிறது. சாதாரணமாக சுதர்சன சக்கரம் கிருஷ்ணரின் சுண்டு விரலில் காணப்படும். ஆனால் விஷ்ணுவோ ஆள்காட்டி விரலில் வைத்துக் கொண்டிருக்கிறார். யார் மீதாவது ஏவும் பொழுது கிருஷ்ணனும் ஆள்காட்டி விரலில் இருந்துதான் ஏவுகிறார். எதிரிகளை அழித்த பின் சுதர்சன சக்கரம் மறுபடியும் அதன் இடத்திற்கே திரும்பி விடுகிறது. சுதர்சன சக்கரம் ஏவப்பட்ட பிறகும் ஏவி விட்டவனின் கட்டளைக்கு அது கீழ்ப்படிந்து நடக்கிறது. எவ்வித அழுத்தமும் இல்லாத சூனிய பாதையில் செல்வதால்
சுதர்சன சக்கரத்தால் எந்த இடத்திற்கும் கண்மூடி கண் திறக்கும் நேரத்திற்குள் செல்ல முடிகிறது. ஏதாவது தடை ஏற்பட்டால் சுதர்சன சக்கரத்தின் வேகம் அதிகரிக்கிறது. இதை ரன் சகதி என்பர். சுழலும் போது அது சத்தம் எழுப்புவதில்லை. அதனுடைய உருவம் வடிவம் எத்தகையது என்றால் சின்னஞ்சிறு துளசி தளத்தில் அடங்கக்கூடியது. அதே சமயம் பிரபஞ்சமளவு பறந்து விரிந்தது. அர்ஜுனன் ஒரு நாள் கண்ணனை பார்த்து கேட்டான், என் அண்ணன் தர்மன் தர்மம் செய்வதையே தலையாய கடமையாக கொண்டுள்ளான். கேட்பவர்களுக்கு இல்லை என்று மறுத்ததே இல்லை. ஆனாலும் எல்லோரும் கர்ணனைதான் வள்ளல் என்று புகழ்கின்றனர். என் அண்ணன் தர்மனை அப்படி புகழ்வதில்லையே, ஏன் என்று கேட்டான். கண்ணனோ, கர்ணன்தான் யுதிஷ்டனை விட சிறந்த கொடையுள்ளம் கொண்டவன் என்றார். என்ன நீயும் அப்படியே சொல்கிறாய் என்று வருத்தத்துடன் பார்த்தான் அர்ஜுனன். நிரூபித்து காட்டவா என்று கேட்டார் கிருஷ்ணர். உடனே கிருஷ்ணர் அந்தணராக வேடமிட்டு கொண்டு அர்ஜுனனையும் அந்தணர் போல மாறுவேடம் கொண்டு வரச் சொன்னார். கண்ணன் தன் மனதில் வருண பகவானை நினைக்க உடனே மழை வெளுத்து வாங்கத் தொடங்கியது. கண்ணனும் அர்ஜுனனும் அந்தணர் உருவில் யுதிஷ்டன் உள்ள மாளிகைக்கு சென்றனர். அந்தணர்களை கண்டதும் தர்மன் அவர்களை சகல மரியாதைகளோடும் வரவேற்கிறார். கண்ணன் தர்மனை பார்த்து கேட்கலானான், தர்மமறிந்த பாண்டுவின் புதல்வரே, மழை பெய்வதால் எங்கள் வீட்டில் உள்ள விறகு கட்டைகள் எல்லாம் நனைந்து விட்டன. அடுப்பு பற்ற வைக்க இயலவில்லை. எனவே தயவு செய்து விறகு கட்டைகளை கொடுத்து உதவ வேண்டும் என்று கேட்டார். தர்மர் சொன்னார், இங்கே உள்ள அனைத்து விறகுகளும் அரண்மனை மாந்தருக்கு சமையல் செய்ய உபயோகமாகிவிட்டது. புதிதாக மரங்களை வெட்டினால்தான் உண்டு. ஆனால் மரங்களும் மழையில் நனைந்து இருக்கும். எனவே என்னால் விறகு கொடுக்க இயலாது. வேண்டுமானால் தாங்கள் தங்கள் குடும்பத்தினரோடு வந்து அரண்மனையில் விருந்துண்டு செல்லலாம். விறகுகள் இல்லை என்று தர்மர் சொல்வதை புரிந்து கொண்டு இருவரும் அரண்மனையை விட்டு வெளியேறினர். இல்லாததையெல்லாம் கேட்டால் அண்ணன் எப்படி கொடுப்பான் என்று கேட்டான் அர்ஜுனன். அந்த உருவில் இருந்த அர்ஜுனன், வா அர்ஜுனா, கர்ணனை கேட்போம் என்றார் ஸ்ரீகிருஷ்ணர். கர்ணனின் மாளிகையை இருவரும் அடைந்தனர். கர்ணனும் சகலவித மரியாதையோடு அந்த இரு அந்தணர்களையும் வரவேற்றான். மன்னா, மழையில் அனைத்து விறகு கட்டைகளும் நனைந்து விட்டன. எங்கள் வீட்டு அடுப்பு ஏறிய விறகு கட்டைகள் கொடுத்து உதவ வேண்டும் என்று அர்ஜுனன் கர்ணனை பார்த்து கேட்டான். கர்ணன் உடனே தன் வில்லை கையில் எடுத்தார். என்ன பண்றாரு என்று புரியாமல் பார்த்தான் அர்ஜுனன். அம்பை நானிலேற்றி அந்த அரண்மனையில் உள்ள கதவுகளையும் ஜன்னல்களையும் நோக்கி செலுத்தினார். அனைத்தும் கீழே உடைந்து விழுந்தன. அவற்றை அள்ளி கொண்டு வந்து, இனி உங்கள் வீட்டு அடுப்பு எரியும் என்று கொடுத்தார் அந்த கொடைவள்ளல். அர்ஜுனன் அதிர்ச்சியும் அதே சமயம் கர்ணன் கொடைவள்ளல் என்பதையும் புரிந்து கொண்டான். பாரத போர் நிகழ்ந்து முடியும் நிலையில் பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்தவாறே பல நீதிகளை தர்மருக்கு எடுத்துரைத்தார். இவை பெரும்பாலும் நீதிக்கதைகள் ஆகும். தர்மர் நந்தி பற்றி கேட்க பீஷ்மர் சொல்லலானார். வேடன் ஒருவன் காட்டிற்கு வேட்டையாடச் சென்றான். விஷம் தோய்ந்த அம்பு ஒன்றை விலங்கின் மீது அவன் செலுத்த அது குறித்தவறி ஒரு பெரிய ஆலமரத்தின் அடிப்பாகத்தை தைத்தது. அம்பில் இருந்த விஷத்தினால் மரம் பட்டு போனது. இலைகள் உதிர்ந்து காட்சியளித்தது. மரம் பட்டு போனாலும் அம்மரத்தில் வாழ்ந்திருந்த கிளி ஒன்று அங்கேயே தங்கியிருந்தது. இது கண்டு இந்திரன் அங்கு வந்து கிளியை பார்த்து, காட்டில் எவ்வளவோ மரங்கள் இருக்கின்றன, அங்கு செல்லாமல் பட்டுப்போன இம்மரத்திலேயே ஏன் இருக்கிறாய் என்றான். கிளி சொல்லியது, இம்மரத்தில் நான் தான் பிறந்து பறந்து ஓடியாடி மகிழ்ந்து வளர்ந்தேன். இம்மரம் பூத்து குலுங்கி எனக்கு காய்களும் கனிகளையும் தந்தது. அவற்றை உண்டு நான் வளர்ந்தேன். என் வளர்ச்சிக்கு பெரிய உதவி செய்த இம்மரத்தை விட்டு என்னால் செல்ல முடியாது. இம்மரம் நல்ல நிலையில் இருந்தபோது அதன் பலன்களை அனுபவித்த நான், இம்மரத்திற்கு கஷ்ட நிலை ஏற்பட்ட போது அதை விட்டு பிரிவது நியாயமில்லை. அது செய் நன்றி மறுப்பதற்கு ஒப்பாகும் என்றது. கிளியின் வார்த்தைகளை கேட்ட இந்திரன் மனமகிழ்ந்து கிளிக்கு வேண்டிய வரத்தை கேட்கச் சொன்னார். கிளி உடனே பட்டுப்போன இம்மரம் மீண்டும் தழைக்க வேண்டும், பசுமையோடு காய் கனிகளுடன் இருக்க வேண்டும் என்றது. இந்திரனும்
இதுபோல வரமளிக்க ஆலமரம் மீண்டும் தளிர்த்து பசுமையுடன் காட்சி தந்தது. போரில் இறந்தவர்களுக்கு இறுதி சடங்குகளை விதுரர், தௌமியர், யுத்சு ஆகியோர் தர்மர் கூறியபடி ஏற்பாடு செய்தனர். ஆதரவற்றவர்களுக்காக தர்மர் தர்ப்பணம் செய்தார். அப்போது குந்தி தேவி அங்கு வந்தாள். அவள் தேரோட்டி மகன் என இகழப்பட்டவனும் துரியோதனின் நம்பிக்கைக்கு ஏற்றவனாக திகழ்ந்தவனுமாகிய அர்ஜுனனால் போரில் கொல்லப்பட்ட கர்ணன் பாண்டவர்கள் ஐவருக்கும் மூத்தவன் என்றும் தனக்கு சூரியனின் அருளால் பிறந்த மகன் என்றும் கூறினார். தாயின் கூற்றை கேட்ட பாண்டவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். துக்கம் தாங்காமல் கண்ணீர் விட்டனர். பின் தருமர் தாயினிடம், வீரர்களில் சிறந்தவனும் ஒளிமிக்கவனுமாகிய கர்ணன் மூத்தவன் என்ற உண்மையை மறைத்ததால் ஏற்பட்ட விளைவுகளை நீங்கள் அறிவீர்களா என்றார். பாஞ்சாலர்களையும் அபிமன்யையும் இழந்த துக்கத்தை விட அதிக துக்கம் அடைந்துள்ளதாக கூறினார். இவ்வளவு நாள் இந்த ரகசியத்தை ஏன் மறைத்தீர்கள் என்றார். பின் கர்ணனின் மனைவியுடன் அவனுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்குகளை செய்தார் தர்மர். பின் இனி எந்த ரகசியமும் பெண்களிடம் தங்கலாகாது என்றார். சகாதேவன் ஜாதக சாஸ்திரத்தை அறிந்தவன் என்பதால் துரியோதனன் அவனிடம் வந்து, யுத்தத்தில் நாங்கள் வெற்றி பெற வேண்டும், அதற்கு நீதான் தேதி குறித்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டான். அமாவாசை நாளை குறித்து கொடுத்து வெற்றி உங்களுக்கே என்று சொன்னான் சகாதேவன். இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்த கிருஷ்ண பரமாத்மாவுக்கு கோபம் வந்து, நீ எப்படி தேதி குறித்து கொடுக்கலாம்? சரி, அந்த தேதி பொய்யான நாள்தானே, நீ தப்பான நேரத்தை தானே குறித்து கொடுத்தாய் என்று கண்ணபிரான் கேட்டான். சகாதேவன் மெல்லியதாக சிரித்தபடி, ஜோதிட சாஸ்திரத்தை பொய்யாக எடுத்துரைப்பது பாவம். அப்படி சொல்வது ஜோதிடத்தையே அவமதிப்பதாகிவிடும். ஒரு நாளும் அப்படி ஒரு தவறை நான் செய்ய மாட்டேன். எனவே நான் குறித்து கொடுத்த தேதியில் அமாவாசை திதியில் யுத்தம் செய்தால் துரியோதனன் நிச்சயம் வெல்வான். நானும் என் சகோதரர்களும் தோற்கலாம் என்றான். ஜோதிட சாஸ்திரத்தில் இருந்து வலுவாமல் இருப்பது இந்த சகாதேவனின் வேலை. கள்ளத்தனம் செய்து தகுதித்தம் பண்ணி ஜெயிக்க செய்வது உன்னுடைய வேலை. அதை நீ பார்த்துக்கொள் என்று பளிச்சென்ற முகத்துடன் நேராக சொன்னான் சகாதேவன். அதெல்லாம் எனக்கு தெரியும் என்று சிரித்து கொண்டே வந்த கண்ணபிரான் 14ஆம் நாளான சதுர்த்தசி அன்று ஆற்றங்கரைக்கு சென்று தர்ப்பணம் செய்வதில் மும்முரமாக ஈடுபட்டான். அதை கண்ட அனைவரும் அதிர்ந்து போனார்கள். இதென்ன குழப்பம்? நாளைக்கு தானே அமாவாசை, கிருஷ்ண பரமாத்மா இன்றைக்கு தர்ப்பணம் செய்கிறாரே என்று பிரகஸ்பதியிடம் கேட்டார்கள். அதே நேரத்தில் சூரியனும் சந்திரனும் குழப்பமாகி போன நிலையில் ஒன்று கூடினார்கள். புலம்பி தீர்த்தார்கள். என்ன இது, ஒன்றுமே புரியவில்லையே என தவித்து மருகினார்கள். இறுதியாக ஸ்ரீ கிருஷ்ணரிடமே சென்று, அமாவாசை அன்று அல்லவா தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். உடனே ஸ்ரீ கிருஷ்ணர், முதலில் அமாவாசை என்றால் என்ன, அதை சொல்லுங்கள் என்று கேட்டார். சிரித்தபடி, இதென்ன கேள்வி? சூரிய பகவானாகிய அவரும் சந்திரனாகிய நானும் சந்தித்துக் கொள்வதுதான் அமாவாசை திதி என்றார் சந்திர பகவான். அதானே அமாவாசை. இதோ சூரியன் சந்திரன், நீங்கள் 2 பேரும் இப்போது ஒன்றாக தானே இருக்கிறீர்கள். எனவே இந்த திதி அமாவாசை திதி தானே, அதனால்தான் தர்ப்பணம் செய்கிறேன் என்று குறும்பு பார்வையுடன் சொன்னார் ஸ்ரீ கிருஷ்ணர். அது மட்டுமா, என் அனுஷ்டானத்துக்கு இடையூறு செய்யாதீர்கள், நான் அமாவாசை தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு விறுவிறுவென தர்ப்பணம் செய்வதில் ஈடுபட்டார் கிருஷ்ண பரமாத்மா. பஞ்ச பாண்டவர்கள் உண்மை ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக எப்படியெல்லாம் தந்திரங்களை கையாண்டிருக்கிறார் கிருஷ்ணர் என்பது இந்த மகாபாரத கதையின் மூலம் தெரிய வந்தது.